எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. என்னோட கதைக்கு போகறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னோட கதைக்கு போகலாம். பூஞ்சோலை என்னும் அழகிய கிராமம் அது. பச்சை பசேல் என வயல்வெளிகளும் புல்வெளிகளும் கொண்ட அழகிய பாலையற்ற சோலைவனம் என்றும் கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு பசுமையின் குளிர்வதனத்தில் மிதக்கும் கிராமம் அது. பள்ளி செல்லும் சிறுவன் பாரதிதான் இந்த கதையின் நாயகன். இந்த கிராமத்தை சுற்றிலும் பெரிய மலைகளும் காடுகளும் உள்ளது. அதன் நடுப்பகுதியில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். இரவானால் அது பெரும் சத்தம் கொண்டு ஓசை எழுப்பும் என்று அவ்வூரில் எல்லோரும் மர்ம கதை ஒன்றை சொல்வதுண்டு. அதனால் அப்பக்கம் யாரும் அவ்வளவாக செல்ல மாட்டார்கள். அந்த ஊரில் கந்தவேல் அப்படிங்கிற ஒரு பணக்காரன் இருக்கிறான். அவன் வீட்டிற்கு பின்புற தோட்டத்தில் மரக்கன்று நடுவதற்காக குழி ஒன்று தோண்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு தகடு ஒன்று எடுக்கிறான். அதை பத்திரப்படுத்தி கொண்டு அவனுடைய வேலையை தொடர்ந்து செய்து முடித்து உடன் அந்த தகடை எடுத்து பார்த்ததும் அதிர்ந்து விட்டான். எதனால் இந்த அதிர்ச்சி என அப்படியே உட்கார்ந்திருந்தான். சென்னை மாலை மங்கிய அவ்வேளையில் அடங்காமல் கொளுத்திடும் வெயில் நேரத்தில் தலையில் ஆளுக்கு ஒரு கர்ச்சீஃபை போட்டுக்கொண்டு ஒரு 5 சிறுமிகள் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது நம்ம கவி, அஞ்சனா, பானு, சுசி, அபர்ணா. இந்த கதைக்கு பெரும் புள்ளிகள் இவங்க தான். என்னங்க என்னங்க என கத்திக்கொண்டு வரும்போது கந்தவேல், ஏண்டி கத்துற, வரேன் இரு. கந்தவேலுக்கு மற்றுமொரு பெயர் கஞ்சக்கருமி. ஆள்தான் வசதியை தவிர வேலைக்கு உடன் உதவுவதற்கு ஆட்களை வைத்தால் கூட பணம் செலவாகிவிடும் என்ற நல்லெண்ணத்தில் அத்தனை வேலைகளையும் அவரே இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொள்வார். அப்படி ஒரு கொடைவள்ளல் மகான். சிறிது நேரத்திற்கு முன்பும் எடுத்து பத்திரப்படுத்திய அந்த தகட்டில் இருந்த விஷயம் உண்மையா பொய்யாவென தெரியவில்லை. இருந்தும் அதை தனது சட்டை பாக்கெட்டில் வைக்க இருந்தவர் மனைவியின் இடைவிடா கத்தல் குரலில் கைவாக்கில் அந்த தகட்டினை அங்கிருந்த குட்டி திண்டு ஒன்றில் வைத்துவிட்டு விறுவிறுவனுடன் எழுந்து உள்ளே சென்று விட்டார். பாரதி, சனா என்ற அண்ணன் தங்கை இருவரும் பள்ளி முடித்து ஒன்றாக கைகோர்த்து வீட்டை நோக்கி நடந்து வர, அண்ணா என கூப்பிட, என்னம்மா? அண்ணா, எனக்கு என்னம்மா சொல்லு குட்டிமா, எனக்கு நெல்லிக்காய் வேணும். திடீர்னு நான் அதுக்கு எங்கடா போவேன்? நாளான்னைக்கு அம்மா சந்தைக்கு போகும்போது வாங்கியார சொல்றேன், சரியா? அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே அது வேண்டும், வாங்கித்தான்னா ப்ளீஸ் என அடம்பிடித்தாள். கையையும் காலையும் வீம்பாய் உதறிக்கொண்டே யதார்த்தமாய் இடப்புறம் நோக்கம் அவள் ஆசைப்பட்ட நெல்லிக்காய் அங்கிருந்த வேலிகளை தாண்டிய தோட்டத்திற்குள் கொத்து கொத்தாய் காய்த்து தொங்குவதை கண்டுவிட்டாள். மறுநொடியே தன் அண்ணன் பாரதியிடமும் அதை காட்டினாள். அந்த தோட்டம் சாட்சாத் காந்தவில்லனுடைய தான். ஆர்வத்தில் கண்கள் மின்னியவன் தன் குட்டி தங்கை அவளுக்கு அதை பறித்து கொடுத்துவிடும் ஆர்வத்தில் சனாவை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அந்த வேலியை தாண்டி உள்ளே குதித்தவன் ஆட்கள் யாரும் வருவதற்குள் மரத்தின் அடிவாரம் வரை தரை தட்டியிருந்த நெல்லிக்கண்ணிகளை தான் அணித்திருந்த பள்ளி சீருடையின் பாக்கெட் வலியும் அளவிற்கு நிரப்பிவிட்டான். திரும்ப போக மங்கிய வெயிலில் ஒளியில் அங்குள்ள கற்ற திண்டில் மீது தங்க நிறத்தில் ஏதோ ஒன்று மின்னுவதை கண்டுவிட்டான். ஒருவித ஆர்வத்தில் விளையாட்டுத்தனமாய் அதை கையில் எடுத்தவன் டவுசர் பாக்கெட்டில் அதை பத்திரப்படுத்தி கொண்டு வேலியை தாண்டி மறுபக்கம் சென்று விட்டான். சனாவின் கையை பற்றி இழுத்து கொண்டு ஒரே ஓட்டமாய் அவ்விடம் விட்டு சிட்டாய் பறந்து விட்டான். பாரதியின் வீட்டில் நெல்லிக்காய் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் பறிச்சு கொடுத்ததுக்கு என அவன் கன்னத்தில் குட்டி முத்தம் கொடுத்தா சனா. நீ கொஞ்சம் சாப்பிட்றியா? உப்பு மிளகாத்தூள் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போதான் புளிப்பு தெரியாது என ஆர்வமாய் வினவுனது அந்த 2ஆம் வகுப்பு பயிலும் சுட்டி வாண்டு. அவள் கிள்ளை மொழிதனில் மயங்கிய அந்த குட்டி அண்ணனும் ஆமோதிப்பதாய் தலையசிக்க, அடுத்த நிமிடம் அவள் எடுத்து வந்ததை எல்லாம் அவள் ஒரு வாயும் அவன் ஒரு வாயும் என மொத்தத்தையும் காலி செய்தார்கள். மாலையில் ஊர் சுற்றுவதற்காக மீண்டும் வெளியில் கிளம்பினார்கள். வெகு நேரமாக ஆடி கழித்து அலைப்பறைகளை எல்லாம் முடித்துவிட்டு வீடு நோக்கி திரும்பியவள் பாரதி தன் கையில் எதையோ வைத்துக்கொண்டு உற்று உற்று நோக்கி கொண்டிருப்பதை கண்டவள் அதை என்னவென்று கேட்க, அவன் சொன்னதை கேட்டு, அப்படியா, நீ சொல்றது உண்மையானா என வியப்பில் தன் குண்டு விழிகள் இரண்டையும் வெள்ளை நிற மல்லிப்பூவாய் அகல விரித்தாள். அவளது அன்னங்காரன் கண்கள் கனிய பார்த்து வைத்தான். அண்ணன் அவன் சொன்னதைக் கேட்டு முதலில் வியப்பில் விழியை மேல் நோக்கி உயர்த்திய அக்குட்டி வாண்டு அவனை நம்பாத பார்வை பார்த்தவரே, ஏண்டா அண்ணா, நிஜமாவா? அது புதையல் மேப்பு தானா என்றால் சந்தேகமாய். சிரிப்புடன் அவளை பார்த்தவன், ஏண்டா குட்டிமா, உனக்கு இப்படி ஒரு டவுட்டு? அண்ணனை நம்ப மாட்டியா
என பாவமாக வினாவினான் பாரதி. உன்னையெல்லாம் நம்ப முடியாது, அதான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு என நெற்றிப் பொட்டில் பிஞ்சு விரலினை வைத்து யோசித்தவள், எங்க அந்த தகட்டை என்கிட்ட கொடு பார்க்கலாம், நான் பார்க்கிறேன் என கேட்டாள். இந்த பாரு என கொடுக்கவும் அதை வாங்கிய சனாவும் உற்று உற்று விழித்தன்னால் நோக்கியவள் அவனை ஏறிட்டு, ஏண்டா கருவாப்பையில, இது என்னடா ஏதோ சிறுவர் மலர் புத்தகத்தோட நடுப்பாகத்துல பூனை அல்லது நான் எதையாவது வரைஞ்சு வச்சுட்டு, இதோட குட்டியை கண்டுபிடிக்க வழி சொல்லுங்க மக்கா, இல்ல வீட்டுக்கு போக வழி சொல்லுங்கன்னு ஒண்ணுக்கு மேல ஒன்னா குழப்பமா கோடுகள் வரைஞ்சு கேள்வி கேட்டிருப்பாங்களே, அதே மாதிரியாவே இருக்கே, இத போய் புதையல் மேப்புங்கிற என குட்டி வாண்ட அவனை பார்த்து வெளியே உருட்ட, தங்கையை பொய்யாக முறைத்தவன், அட பக்கிமா, இது புதையல் மேப்பு தாண்டா, என்னை நம்பு, பாரு இதுல புதையல் எங்க இருக்குங்கிற வழியெல்லாம் விலாவாரியா இருக்கு, அநேகமா இது மன்னர் காலத்து புதையல்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. ஆமாடி முட்டைக்கண்ணி, சரி இது அதுதான் நீ எப்படி சொல்ற என கேட்க, அவன் அமைதியாக இருக்கவும், சொல்லடான்னு கேட்கவும், சரியான கேள்விக்கு பிறந்த பக்கியா இருக்கு. பாரதி வாய்க்குள் புலம்ப அவன் மண்டையில் தட்டியவள், சொல்லுடா என அவனை போட்டு உலுக்கினாள். எல்லாம் கிரைண்டா செல்லும், கிரைன் என்றான். அவன் ஆர்மஸை தூக்கி காட்டி கெத்தாக, கிரைனா அப்படின்னா என்னடா என கேட்க, அறிவுதான் பக்கி. அவன் சொல்வதை கேட்டு தலையில் அடித்து கொண்டவள், அட மங்குனி அண்ணா, அதுக்கு பேரு கிரைன் இல்லடா பிரைன், சரியா? ஓ அப்படியாடாமு, மறந்தே போயிட்டேன்டாம் என அசடு வழிந்தான். அவள் கன்னத்தை வலித்து நெட்டி முறித்து, அறிவாளி தங்கச்சிடா என் செல்லம் என கொஞ்ச அவன் முதுகிலேயே ஒன்று போட்டவள், 5வது படிக்கிற அரை டிக்கெட்டுக்கு பிரெயின் கூட சொல்ல வராம சமாளிப்பு வேற கேக்குதா என்றாள் அவள் நக்கலாக. பாவமாய் முகத்தை தடவி கொண்டவன், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறலடா, அண்ணா படிப்புல கொஞ்சம் வீக்கு தானே, அதான் மறந்தே போயிட்டேன். அட சண்டாளமையும், நான் 2வது தான் படிக்கிறேன், நீ தாண்டா என்னை விட பெரியவன், மக்கு +3 என்ற சனா அவனை ஏகத்திற்கும் முறைக்க சிரித்து சமாளிப்பதை தவிர இவனுக்கு வேற வழி எதுவும் தெரியவில்லை. சரி சரி விடு, பெரிய மனத தோரணையுடன் கூறியவள், இப்ப அந்த புதையல் எங்க இருக்குதாம்? நம்ம ஊருக்கு நடுவாக்குல இருக்க குளத்துக்கு பக்கத்துல ஒரு பறந்து விரிந்த ஆலமரம் இருக்குல்ல, ஆமா அங்கதாமா இருக்கு. ஐயோ அது பேய் மரம்டா அரடவுசரு, அந்த பக்கமெல்லாம் நம்மள போகக்கூடாதுன்னு ஆத்தா சொல்லியிருக்குல்ல, ஆத்தாவுக்கு தெரியாம போவோம்டா சன்னம்மா. வேணாப்பா நான் வரல, அப்பச்சிக்கு தெரிஞ்சா என்னை திட்டும். அப்போ அண்ணனுக்கு துணையா வரமாட்டியா? உனக்கு நெல்லிக்காய் எல்லாம் அந்த கஞ்ச மாமாவோட தோட்டத்துல பறிச்சு கொடுத்தேல்ல, நான் மட்டும் அவர் கையில சிக்கியிருந்தா அந்த மரத்திலேயே என்னைய தலைகீழா கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பாங்க. ஏன்னா பாரதி முகம் தன்னை பாவமாய் வைத்துக்கொண்டு கிள்ளி மொழிதனை வினவ, உடனே ஐஸ் வைக்காத, ஆக்டிங் போட்டுருவியே, சரி சரி வரேன் விடு. குட்டிவாண்டு செல்ல கோவத்தில் அழுத்து கொள்ளவும் குசி மிகுதியில் அவளை தலைக்கு மேல் சுற்றி தட்டாமாலை சுற்றியவன் சிறிது நேரத்தில் அவளை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். இங்கே வைத்துவிட்டு போன இடத்தில் தகட்டினை காணாமல் பதறி போன கந்தன் தலையை பீத்து கொள்ளாத குறையா அவரது தோட்டத்திலேயே தலைகீழாய் கவுத்து போட்டு பார்த்து விட்டார். ஆனால் எங்குமே அது கிடைத்த பாடவில்லை என்றதும் ஆத்திரமும் ஆயாசமும் பிறக்க, எந்த யம பய புள்ளையோ அதை எடுத்தானே தெரியலையே, புதையல் மேப்பாச்சே அது, ஐயோயோ போச்சே எல்லாம் போச்சே என வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு வீட்டையே ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு வழியாக்கிவிட்டான். அவரது பேரு அரிச்சலை கேட்டு வீட்டின் பின்பக்கமாய் வந்த அவரது மனைவி என்னவென்று கேட்க, கந்தன் சொன்னதை கேட்டு அவனை சந்தேகமாக பார்த்தவள், இந்த பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம ஊர்ல ஏது புதையலாம், சும்மா ஒளராம போய் சாப்பிட்டு தூங்குங்க. அடியே நம்புடி, நான் சொல்றதெல்லாம் உண்மைடி, ஒரு தங்க நிற தகட்டுல எல்லாம் விவரமா இருந்துச்சு, நீ கூப்பிடுறேங்கிற அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இப்ப போய் பார்த்தா அதை காண முடி. அட போயா, சுத்த விவரங்கட்ட மனுஷன், பகலையே சொப்பனத்தை கண்டுட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் புலம்புது. எரிச்சலாக அவனை கைது விட்டு அவள் மீண்டும் வீட்டினுள் சென்றிட்டாள். கந்தன் கந்தனே துணை என்று கன்னங்கள் கைகளில் தாங்கி சோகமாய் அமர்ந்து விட்டான். அத்தகட்டினில் தான் பார்த்தவற்றை மூளையை கசக்கி ஒரு முறை நினைவுபடுத்தி பார்த்திட, அந்த குளத்துக்கருகில் இருந்த அப்பெரிய ஆலமரமே அவனது சிந்தைக்குள் வந்து நிழலாடியது. மின்னல் வெட்டிய கணக்காய் பட்டென கண்கள் பளிச்சிட நாளை செய்ய வேண்டியதை தானாகவே முடிவு செய்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். அதே நேரம் அங்கே சென்னையில் பள்ளி முடிந்து மாலை 4 மணி அளவில் வேன் வர சற்றே தாமதமானதால் 3வது படிக்கும் அந்த 5 சிறுமிகளும் மாலை நெருங்கிவிட்ட அந்த வேளையிலும் சுட்டெரிக்கும் வெயில் தனியில் கண்களை திறக்க கூட கூசி போய் ஆளுக்கு ஒரு கைக்குட்டனை தலையில் போட்டுக்கொண்டு பள்ளியை விட்டு சற்றே தொலைவில் ஆசிரியர்களுக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் பார்லரை நோக்கி பேசிக்கொண்டே வந்தவர்கள் ஒரு முட்டு சந்தின் வளைவில் திரும்பிய நேரம் முகத்தில் மயக்க மருந்து அடங்கிய ஸ்ப்ரே அடிக்கப்பட்டு கோணி பைக்குள் அடித்து அடுத்த நிமிடம் மாருதி வேன் ஒன்றுக்குள் போட்டுக்கொண்டு கடத்தி செல்லப்பட்டனர்.
எப்படியோ நம்ம பிளான் பண்ண மாதிரியே வசதியான வீட்டு பிள்ளைங்கள கடத்தியாச்சு. இனி இதுங்கள வச்சு இதுங்கள பெத்தவங்கள கையில லம்பா துட்ட வாங்கின்னு வெளிநாட்டு அக்கம் பக்கம் போய் செட்டில் ஆகிடணும். இதுவரைக்கும் சிட்டில இருக்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வலது கை இடது கையா இருந்து குப்பை கொட்டுனது எல்லாம் போதுமாமே. கரெக்டா சொன்ன நைனா. எல்லாம் சரிடா, இதுங்கள எங்கடா கொண்டு போய் அடைச்சு வைக்கிறது? சிட்டில இருந்தா கண்டிப்பா மாட்டிக்குவோம். அதுக்கு தான் தல நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சொல்லு ரைட்டு. கேளு தல, நான் பொறந்து வளர்ந்த ஒரு கிராமம் தான். பொழப்ப தேடி இங்க வந்து செய்யக்கூடாத வேலையெல்லாம் தபா தபா செஞ்சு வகையா மாட்டிக்கிட்டேன். இதான் நான் பண்ற கடைசி மொள்ளமாரித்தனமா இருக்கணும். சிட்டில இருந்தா மாட்டிப்போம்னு சொல்றல, அதனால இதுங்களை எங்க ஊர் பக்கம் கொண்டு போயிடுவோம் தல. நம்ம பிளானுக்கு அந்த இடம் தான் செட் ஆகும். சரிடா, நீ சொல்ற அந்த கிராமம் எங்கக்கு? இது தூரமா ரொம்ப? இல்ல தல, பக்கத்துல தான். கிராமத்தோட பேரு பூஞ்சோலை. நல்லாதாண்டா இது பேரு. அங்கேயே போயிடலாம் தல. சரிடா, போகலாம் போகலாம். டேய் ரமேஷு, காரை ரைட்டா ஓட்டி விடு. நீ தள்ளு. அந்தாண்ட கொள்ளக்கூட்ட தலைவரின் ஆர்டருக்கு இணங்கி ரைட் என்பவனும் மாருதுவனை உயிர்ப்பிக்க ரவுடி கூட்டத்தின் சம்பவனங்கள் தொடர்ந்தன. ஏன்டா இங்க இதுங்க அப்பன்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களடா? அது எதுக்கு தலை கலெக்ட் எல்லாம் பண்ணணும்? வாண்டுங்க கழுத்துல இருக்கே லைசன்ஸ், அதுலயே எல்லா விலாவரையும் கீது. அட கஸ்மாலம், அதோட பேர் ஐடி கார்டுடா. அப்படிங்கிற? ஆமாண்டா. அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு கோணிகள் இருந்த சிறு உயிர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் உசும்பு துவங்கியது. அதை கவனித்த அக்கூட்டத்தின் தலைவன், டே ரமேஷ், வாண்டுகளுக்கு மயக்க தெளிஞ்சிருச்சு போல. கோணிக்குள்ள இருந்து அதுங்களை இழுத்து போட்டுடா. வானா தலைங்க, குட்டிங்க தப்பிச்சு ஓடிவிடும். அடச்சி பேமாளி, அதுங்க தம்மா தூண்டு பீசுங்கடா. அதுங்க நம்மள மீறி எஸ் ஆகிடுனா இழுத்து வெளியே போடுறா டோமாரு. சரி சரி விடு தல, டென்ஷன் ஆகாத. அவன் சொன்னபடியே அவனது சகாக்கள் சிறுமிகள் ஐவரையும் வெளியே இழுத்து போட வெகு நேரங்கள் கோணிக்குள் மயங்கி கிடந்தனால் கண் முழித்தவர்களுக்கு தாங்கள் இருக்கும் இடத்தினை கிரகிக்கவே சற்று மணித்துளிகள் கடந்துவிட்டன. நன்றாக கண்களை கசக்கிக் கொண்டு தங்களை சுற்றிலும் மலை மாடுகள் கணக்காய் நிறைய தலைமுடிகளோடு இருந்தவர்களைக் கண்டு பேந்த பேந்த முழித்துவிட்டு 3 சிறுமிகள் மெலிதான பயத்துடன் கூடிய விசும்பலில் மீதி இருந்த 2 சிறுமிகளும் ஒன்றும் புரியாமல் திருதிருவென நின்றனர். அதை கண்ட கூட்டத்தின் தலைவன், ஓய், எல்லாரும் அமைதியா குந்திட்டு இருக்கணும், புரிஞ்சுதா? நீங்க சைலண்டா இருந்தா உங்க நைனா கையில துட்ட வாங்கிட்டு உங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அவங்கள சத்தம் கித்தம் போட்டீங்கன்னு நினைச்சீங்க, அவ்வளோதான். கைமா பண்ணி உங்க கடல்ல இருக்க மீனுங்களுக்கு நாஸ்டாவா தூக்கி வீசிடுவேன், புரிதா? அவன் கர்ச்சிக்கும் குரலில் மிரட்டலாய் சொல்லவும் 4 சிறுமிகளும் மட்டும் தஞ்சாவூர் பொம்மையை தலையாட்டி வைக்க அந்த சிறுமிகளில் வாய் துடுக்கான கவி என்ற ஒருத்தி மட்டும் ரொம்பவும் தைரியமாக, ஏன் அங்கிள், அப்படின்னா நீங்க எங்க எல்லாரையும் கடத்திட்டு வந்துட்டீங்களா என்றால் பாவமாக. அதில் ஒருவன் ஆமாவென தலையசிக்க அதில் கடுப்பான கவி சுற்றி முற்றி எதையோ தேடியவள் தனது கைக்கு வாட்டமாக கிடைத்த வாட்டர் பாட்டிலை எடுத்து தலையசைத்தவனின் தலையில் மாங்கு மாங்கென ஓங்கி அடித்தாள். பாட்டினுள் நீர் நிரம்ப இருந்தது என்றதாலும் சிறுமி தன்னை அடிப்பாள் என்று எதிர்பார்த்திருந்ததால் அடி வாங்கியவன் அலறி துடிக்க மற்றவர்கள் கவியின் கையில் இருந்த பாட்டிலை தூக்கி வெளியே வீசினர். தலைவன், ஏ குட்டி பிசாசு, எதுக்காக என் ஆளை போட்டு அப்படி அடிச்ச? என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா? நான் தான் உங்களை கத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அமைதியா இருந்தா வீட்டுக்கு போலாம், இல்லைன்னா சுடுகாடு தான் என்றதும் அவனையும் தனது பிஞ்சு கையால் கன்னத்தில் ஓங்கி அடித்தவள் அவன் அதிர்ச்சியில் விழியை உருட்டுவதை கண்டு கொள்ளாமல், அடே தடி தாண்டவராயனுங்களா, நீங்க என்னை கடத்திட்டு வந்திருக்கிறதுனால நான் உங்களை அடிக்கலடா. பின்னம், அட போங்கடா மாங்கா மடையனுங்களா, சாவுகிறாக்கி. டேய், என்னடா இது நம்மளோட ஓவரா பேசுது? ஆடி போய் விட்டார்கள் அனைவரும் அவளது பேச்சில். என் மாதிரி இதுங்களுக்கு பேச்சு வர்ற முன்னாடியே செல்போன்ல கையில கொடுத்து கெடுத்து வச்சிருங்களாடா இதுங்களை பெத்ததுங்க. அதான் நண்டு சுண்டு சொல்லலாம் நம்மள இந்த போடு போடுதுங்க. உண்மைதான் மாமே, வலி தாங்கலடா. எப்பா அர்னால்டு பேத்தியா இருப்பா போல. என்ன அடி! அவ கையால பாட்டில அடி வாங்கியவன் தலையை தடவி கொண்டான். கவி, பின்ன ஒரு நல்ல காரியம் பண்ண இருந்தா எங்களை விடாம அவசரப்பட்டு கார்ல அள்ளி போட்டு வந்தவங்கள அடிக்காம கொஞ்சுவாங்களா? என்ன நல்ல காரியம்? நாங்களே எங்க மம்மி டாடி மிஸ் யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தான் வேன் வர லேட் ஆச்சுன்னு அங்கிருந்து நைஸா நழுவி ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்தோம். அதை கெடுத்து புட்டிங்களேடா. மம்மி டாடி கிட்ட எப்ப கேட்டாலும் ஃபீவர் வரும், கோல்டு பிடிக்குங்கிறாங்க. ஸ்கூல்ல சாப்பிட நினைச்சா மிஸ் அட்வைஸ் மழையா பொழிறாங்க. சரி, இன்னைக்காவது ஆசையை தீர்த்துக்கலாம்னு நினைச்சு அவங்க கிட்ட இருந்து நைஸா நழுவி
பார்லருக்கு வந்தா எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டீங்களடா, நாசமா போறவனுங்களா என அருகில் இருப்பவனை மீண்டும் அடித்தாள். ஆமா, தூக்குனதுக்கு தான் தூக்குனீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிறகு தூக்கியிருக்க கூடாதா? என அபர்ணாவும் கவியுடன் இணைந்து கொண்டு அவன்களை முறைக்க, இப்போது மொழியற்று பேந்த பேந்த முழிப்பது அவன்கள் முறையாகி போக, ஒருவரின் முகத்தை ஒருவர் ஞான பார்த்து வைத்தனர். ஏனெனில் குழந்தைகளிடமிருந்து கொஞ்சமும் பயமில்லாத இப்படி ஒரு பதிலை அவர்கள் எதிர்பார்த்து விடவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன பதில் தருவதென்றும் ரவுடிகளின் கூட்டத்திற்கு தெரியவில்லை. நேற்றிலிருந்து தொலைந்து போன அத்தகட்டின் நினைவிலேயே இருந்த கந்தவேல் அது காண்பித்துள்ள புதையலை எப்படியாவது எடுத்திட வேண்டுமென்று பேராவல் கொண்டான். சூரியன் முழுவதுமாய் மேகத்தினுடைய மறைந்து மாலையது மங்கி சிறிது சிறிதாக இருள் கவத் தொடங்கிய நேரம் இவன் அந்த ஆலமரத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். மனைவி அசந்த நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பியவனுக்கு அந்த ஆலமரத்தின் மர்மங்கள் அனைத்தும் ஏற்கனவே தெரியும் என்பதால் மனதில் சற்று பதற்றமாகவும் பயமும் பீடித்தது. எந்த தைரியத்தில் அதை நோக்கி தான் செல்கிறோம் என்று அவனுக்கே தெரியவில்லை. பகலில் சென்றால் பார்ப்பவனுக்கும் அதில் பங்கு தர வேண்டும் என்பதால் இந்த இரவு திட்டம். மரத்தின் அருகே நெருங்க நெருங்க பீதியில் முகம் எங்கும் உயர்த்திவிட, அப்போது எதிர்பாராமல் திடீரென்று அம்மரத்திலிருந்து கிளம்பிய பேய் காற்றில் கந்தனின் இரத்த நாளங்களும் சத்தமென்று ஓய்ந்து போனது. ஆலமரமும் அதன் கிளைகளை அகல விரித்து வைத்து அவனை தன்னிடம் வா என்பது போல் அழைக்க, இவன் மறுப்பாய் வேறு தலையசைத்து கொண்டான். அவசரப்பட்டு தனியா வந்துட்டோமோ என இதயம் பக்கு பக்கு என அடித்துக்கொள்ள, அந்நேரம் அவனை நோக்கி கிளம்பி அதிவேகமாய் ஆட்கொண்ட புயல் காற்றில் இவனுக்கு கண்கள் மயக்கத்தில் சுழல ஆரம்பித்தது. அந்த சுழல் காற்றிலிருந்து நீண்டு கொண்டே அவனை நோக்கி வந்த கருநிற அகோர கையொன்று கந்தனின் கழுத்தை நெரிக்க முயல, வெளிச்சென்று இருந்த மேகமும் சட்டென கருத்து இடியுடன் கூடிய ஆக்ரோசமான அடைமழையை பொழிய ஆரம்பித்ததும் நடுநடுங்கி போனான். முயன்று திரட்டிய தைரியத்தோடு வந்த வழியும் திரும்பி நடக்க முயற்சித்து பின்னங்கால் பிடரியில் பட அவ்விடத்தை விட்டு தெறித்தெடுத்து ஓடி போனான் கந்தவேல். மறுநாள், அடியே அரிசி மூட்டை, எழுந்திரி அரிசி மூட்டை, எங்க கூட புதையல் எடுக்க துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு எப்படி கும்பகாரன தங்கச்சியா இழுத்து போத்திக்கிட்டு சாயங்கால வாக்கில் தூங்குறா பாரு. செல்லமாய் தன் தங்கை சனாவை நைய படைத்து கொண்டிருந்தான். பாரதி எழுப்ப எழுப்ப அவள் அசைவனா என்பதை போல் ஆழ்ந்த சயனத்தில் இருக்க இவன் அவளை தூக்க முயற்சித்து தோற்று போனாள். சோத்து முட்டை நல்லா தின்னு தின்னு மினிசிலின்ற மாதிரி ஆகிட்டா. சரியான சாப்பாட்டு போட்டலாம். அடிய குண்டச்சி எழுந்திரடி கிட்டத்தட்ட கத்தினான் அவன். நல்ல வேலை அவ நல்ல தூக்கத்துல இருக்கா. இல்லம்மா அவனை நீ இப்படி அவளை திட்டி தீக்கிறது மட்டும் தெரிஞ்சா உன்னை இருந்த இடம் தெரியாம காலி பண்ணிடுவா. ஜாக்கிரதைன்னு பாரதியின் மனசாட்சி அவனுக்கு எச்சரிக்கை மணி அடிக்க அவனும் திடுக்கிட்டு போய் மனசாட்சியிடம் வேகமாய் ஆமாசாமி போட்டு கொண்டான். கடைசியாக அவர்களது தாய் தங்கமணி அம்மா வந்து சத்தம் போடவே துயில் கலைந்து எழுந்த சனா தன்னையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருக்கும் அண்ணனை கண்டு சமாளிக்கும் விதமாய் என தனது முன்வரிசை பற்களை காட்டி இழுத்து வைக்க அவனோ இவளை ரண கொடுமுறமாய் முறைத்து வைத்தான். ஒரு வழியாக அன்னையிடம் ஏதேதோ காரணம் சொல்லி சமாளித்து விட்டு 1 மணி நேரத்தில் வீடு திரும்பி விடுவோம் என சூடம் அடித்து சத்தியம் செய்யாத குறையாக மன்றாடி விட்டு தங்கையும் இழுத்து கொண்டு நடையை கட்டினான் பாரதி. வரும் வழியில் சனா, ஏண்டா குண்டலட்டி, அந்த புதையல் எடுத்து என்னதான் பண்ண போற நீ? ஏண்டா இப்படி தூங்க விடாம என்னை போட்டு படுத்துற? ஏய் என்னடி அம்மு இப்படி சொல்லிட்டேன். புதையல்லாம் நிறைய நகை நட்டு பணங்காசுன்னு இருக்குண்டி. நம்ம வீடு சின்னதா இருக்குல்ல, அதனால அதை வச்சு பெரிய மச்சு வீடு கட்டுவோண்டி. அம்மா அப்பாவுக்கு புது துணியெல்லாம் நிறைய எடுத்து கொடுப்போம். அவன் கூட்டில் குஷியான குட்டி வாண்டு, ஏ சூப்பர்ரா அப்புறம் என்றால் குதித்து கொண்டு. அப்புறம் என முகவாயில் கை வைத்து யோசித்தவன், நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்லை. ஊருக்குள்ள யாருக்கும் உடம்பு சுகமில்லாம போனாலும் அடிச்சு புடிச்சு வெளியூருக்குத்தான் ஓட வேண்டியிருக்கு. அதனால இங்கேயே நிறைய ஆஸ்பத்திரி கட்டுவோம், பெரிய பெரிய ஸ்கூல் கட்டுவோம் என அவன் அடுக்கி கொண்டே போக அண்ணன் அவன் பேச பேச சனா அலாதி மகிழ்ச்சியாகி போனாள். நேரம் சரியாக மாலை 5:30 நெருங்க இவர்களும் அந்த ஆலமரத்தை நெருங்கினார்கள். இதுவரை அவர்களுக்கு இருக்கும் உள்ள இருந்த குஷியும் பரவசமும் மரத்தினருகில் வரவும் செல்லா காசா போக பயத்தில் உடல் புல்லரிக்க துவங்கியது. டே அண்ணா, இந்த மரத்தை பார்த்தாலே எனக்கு குள்ள நடுங்குதுடா. எனக்கும் பயமா தாண்டி இருக்கு முண்டக்கண்ணி. அப்போ வாடா திரும்பி போயிடலாம். அவள் மண்டையில் தட்டியவன், சீ லூசு, முன்ன வச்ச காலை பின்னாடி வைக்க கூடாதுடி. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துலாம் வா என பாரதி ஆம்சை காட்டி தைரியப்படுத்தியவளை கண்டு கேலி செய்து கலகலத்து சிரித்தவள் அண்ணனின் அன்பான கொட்டுக்குள் இரண்டையும் ஆர்ப்பாட்டமில்லாமல் வாங்கி கொண்டாள். அண்ணாம் என சொல்லு சனாமாம், புதையல் மரத்துக்கு அடியில தானா இருக்கும். ஆமாண்டாம், அப்போ நம்ம வெறுங்கையில வந்திருக்கமேடா. மண்வெட்டி கடப்பாறை களை கொத்துன்னு ஏதாவது ஒன்று இருந்தாதானே அதை வச்சு மண்ணை தோண்ட முடியும்.
சனா பயங்கர அறிவாளியாக பேசுவோம். விரைத்து போனவன், அச்சோ அதை பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டேன்டா என தலையில் பாவமாக கை வைத்து கொள்ள, கடுப்புடன் பற்களை கடித்து கொண்டவள், முட்டா பயலே, கருவா பயலே, என்னமோ இவதான் உலகத்திலே சிறந்த அறிவாளி மாதிரி இவ்வளோ நேரம் பேசி பேசி என் காலை ரத்தம் வர வச்சுட்டு இப்படி வெறுங்கையோட வந்திருக்கியடா பிசாசே. சோத்து போன உன்னையெல்லாம் என்னதாண்டா செய்யறது? சனா அவன் தலையில் ஏகத்திற்கும் கொட்டு மலையில் பொழிய அதையெல்லாம் அசால்ட்டா வாங்கி கொண்டு பச்சை மண்ணாய் பம்மி கொண்டு நின்றான் அவளின் பாரதி. அந்த நேரம் ஒய் என்ற காற்று சுழலும் சத்தம் அவ்விருவரின் செவிகளிலும் அதிபயங்கரமாய் தீண்டி செல்ல, விக்கித்து விரைத்து போன அண்ணனும் தங்கையும் தங்களது செவியினை அச்சத்தினை நோக்கி மேலும் கூர்ந்திட்டு துவங்கினார்கள். என்னங்க இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? சிட்டிக்குள்ள 5 ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை கடத்திட்டு போயிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் வாசல்லையே. அது உங்களோட கண்காணிப்பு கீழே இருக்கிற ஏரியா தானே. இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா? கொஞ்சமாச்சும் கவனம் வேணாமா? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. நாளைக்கு பொழுது விடியும் போது கடத்தப்பட்ட பசங்க 5 பேரும் அவங்க வீட்டுல இருக்கணும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மேலிடத்துல இருந்து போனுக்கு மேல போன் வந்துட்டு இருக்கு எனக்கு. பதில் சொல்லி மாளல. அந்த குட்டி பசங்க வேற பெரிய இடத்து பசங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க கிடைச்சிட்டாங்களா, கடத்திட்டு போனவங்கள ட்ரேஸ் பண்ணீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேள்வியா கேட்டு சாவடிக்கிறாங்க. நீங்க இத்தனை பேர் எனக்கு கீழே இருந்தோம், நான் அத்தனை பேருக்கும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. பெரிய அதிகாரி ஒருவர் காய்ச்சி காய்ச்சி என்று காய்ச்சியதில் ஒட்டுமொத்த போலீஸ் கூட்டமும் மூளை சூடாகி போய் நின்றது. அதில் அந்த போலீஸ் குழுவிற்கே தலைமை பங்கு வகிக்கும் சிங்கம் விட்டால் 4 கால் பாய்ச்சலில் கடத்தியவர்களை காவு வாங்க துடிக்கும் துரு துரு கண்களோடு அலைமோதியது. விடுவதற்குள் எப்படி கண்டுபிடிப்பதென்று மற்றவர்கள் கையை பிசைந்து கொண்டு நிற்க, அப்பெண் சிங்கம் ஏசிபி மட்டும் களத்தில் இறங்கி எதையும் அலசி ஆராய்ந்து ஆழம் பார்த்திட மும்மரமாய் தயாரானது. எப்படியாவது கண்களில் சிக்கிய புதலை கைக்குள் பத்திரமாய் அடக்கி விடுவோம் என்ற நப்பாசையில் தனக்குள் இருந்த மரண பயத்தை எல்லாம் ஒரு ஓரமாய் ஒதுக்கி தள்ளிவிட்டு அம்மரத்தடியை நெருங்கிய அந்த கஞ்ச பிறவி கந்தன் ஒரே ஒரு ஒற்றை நிமிட சுழல் காற்றிற்கே ஒரு ஜென்மத்திற்கும் மேலாக தாங்கிட முடியாத பீதி காய்ச்சலில் படுக்கையில் படுத்து விட்டான். இரவில் ஒருங்கையில் எல்லாம் அக்கரிய நிற கை அவன் கழுத்தினை நெரிக்க வருவதை போன்ற பிரம்மையோ அல்லது பிம்மமோ தோன்ற அரண்டு போய் மனைவியின் கைக்குள்ளுள் அடக்கமாய்விட்டான். இருக்கும் சொத்தை கட்டி காக்கவே ஒரு வாரிசில்லை அவனுக்கு. இதில் இன்னும் ஏகப்பட்ட அடங்காத ஆசைகள் வேற. இறுதியில் பேராசை பெருநஷ்டமாகி போனதுதான் மிச்சம். இந்த ஆளுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, இதுல ராத்திரில எரும மாடு பிடிக்க போகுதுச்சா. விஷயம் கேள்விப்பட்ட கந்தனின் மனைவி அவனை வசைகளால் விரட்டு விரட்டு என விரட்டி கொண்டிருந்தாள். சரியான துப்பு கெட்ட மனுஷன். புதையல் எடுக்க போற முகரைய பாருங்க, இருக்கிறதே கட்டி காக்கவே ஆள் இல்லாம இருக்கு, யார் செய்த பாவமோ என அவன் மனைவி பேசிய எப்பேச்சிற்கும் தன் திருவாயை திறக்கவே இல்லை. கண்களையும் காதுகளையும் சேர்த்தே மூடி கிடந்தான். கவி ஒருத்தி தனது அழகிய மலர் வாயினை திறந்து ரவுடிகளை வளைத்து கட்டியதில் அடுத்தடுத்த அபர்ணா, பானு, அஞ்சனா, சுசி என அனைத்து வாண்டுகளும் தங்களது திருவாயை திறந்து தவில் வாசிக்க துவங்க அதை கண்டு ரவுடி கும்பல் மொத்தமும் அரண்டுதான் போய்விட்டிருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் சிறுமிகளை தங்களது கட்டுக்குள் வைத்து சமாளிக்கவும் முடியவில்லை. வயதில் பெரியவர்கள் அன்று அடித்து பணிய வைக்கலாம், இவர்களோ சின்னஞ்சிறு உயிர்கள். இவர்களை கோவத்தில் அடிக்க போய் அது ஒன்று கடக்க ஒன்று ஆகிவிட்டால் ஆயுளுக்கும் சிறைவாசம்தான் என்பதால் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக கையாள வேண்டியிருந்தது அவர்கள் ஐவரையும். இறுதியாக அவர்கள் ஆசையாய் கேட்டு அடம்பித்த ஐஸ்கிரீம்களை தலைக்கு 5 என்று வாங்கி கொடுத்து சற்றே சமாதானப்படுத்திய பிறகுதான் அடங்கி போயினர் அச்சின்னஞ்சிறு தோழியர் கூட்டம். ஏண்டா ரைட்டு சொல்லு தலம். இல்ல இந்த பிஸ்கான்களை நம்ம கடத்தினோமா, இல்ல அதுங்க தான் நம்மளை கடத்தி வச்சு வகையை ஆட்டி படைக்குதுங்களா தெரியல தலம். தலையை சொரிந்து கொண்டான் அந்த அல்லக்கை. என்னங்கடா சரியான விசப்பக்கிகளாக்கிதுங்க. ஒரு நாளே இதுங்களை வச்சு நம்மளால சமாளிக்க முடியலையே. வீட்லயும் சூழ்நிலையும் இதுங்களை எப்படிதான் வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரியலையடா. அவங்களுக்கும் எல்லாம் கோவில் தான் கட்டணும் போல. சில மணி நேரங்களுக்கே அவர்களின் சேட்டைகளையும் பாய் தொடுக்குகளையும் சகிக்க முடியாமல் நொந்து போய்விட்டான் ரவுடி கும்பல். நம்மளாம் 80s 90s கிட்ஸ் தல, இதுங்கெல்லாம் 2K கிட்ஸ். அதான் நம்மள இதுங்க கூட மாரடிக்க முடியல. ஐஸ்கிரீமினை உண்டி விட்டு சிறுசுகள் எல்லாம் அசந்த நித்திரையில் தயத்திட பெருசுகள் எல்லாம் அவர்களை கூர்ந்தபடியே வந்தது. பாதி இரவு பொழுதுகள் அதிலேயே கழிந்துவிட அவர்கள் நினைத்தது போல் பூஞ்சோலை கிராமத்தையும் நெருங்கி விட்டிருந்தன. அவர்கள் ஓட்டி வந்த மாருதிவன்
இங்கே திடீரென தங்களது செவியினை தீண்டிச் சென்ற அச்சத்தத்திற்கும் அகோர காற்றிற்கும் அர்த்தம் தெரியாமல் தேமவென முழித்து நின்றனர் பாரதியும் சனாவும். அண்ணா பயமா இருக்குடா, வீட்டுக்கு போயிடலாம் வரியா? அவன் அமைதியாவே இருக்க, அடே அடே அட சோத்து சட்டி, என்ன பண்ற? ஏதாவது பேசுடா. சனாவின் குரலுக்கு மசியாமல் சிலை போல் எங்கோ வெறுத்து நின்றவன் அவளது உழுக்களுக்கும் உடன்படவில்லை. அண்ணா என்னடா உனக்காச்சு, என்னாச்சு சொல்லு? அப்போதும் பேச்சின்று உறைந்து நின்றவனின் வெறித்த விழிகள் போகும் திசையை அப்போதான் கண்டவளுக்கு உடலில் உதறல் எடுத்து அவளது குட்டி இதயம் ஏடாகுடமாய் துடிக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அப்படி ஒரு அகோர சத்தம் வந்த இடத்தில் இப்போது ஏதோ ஒரு மாயை இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. அதை கண்டுதான் பாரதியும் இப்படி பேச்சு மூச்சென்று உறைந்து நிற்பதையும் புரிந்து கொண்டாள். அந்த மாயை ஒரு தங்க நிற வேலியினுடோ புகைமயமாய் விரிந்திட அதற்குள் இருந்து தங்க நிற கையொன்று துகள்கள் துகளாய் ஆளுக்கொரு திடத்தில் மேலுயர்ந்து அவ்விருவரையும் நோக்கி விரைந்தோடி வந்தது. சனா தன் அண்ணனை இழுத்து கொண்டு அவ்விடத்திலிருந்து ஓடிவிட முயல எங்கே முடிந்தது? அதெல்லாம் நின்ற இடத்திலிருந்து அவளது காலை நகற்றவே முடியவில்லை. அவள் நிலை அப்படி என்றால் பாரதி அதற்கு மேல் கண்ணிமைக்க கூட ஆடாது அசையாது இருந்தாள். அவளும் எவ்வளவோ முயற்சித்தும் இந்த நிலையிலிருந்து மாற முடியாமல் தவிக்க அதற்குள் அவ்விருவரையும் நோக்கி விரைந்த அத்தங்க நிற மாயக்கை அவள் அலறுவதை கூட பொருட்படுத்தாமல் தனக்குள் அவர்களை இழுத்து கொண்டு அங்கிருந்து மறந்தே போய்விட்டது. கண்ணேரி மந்தனை என்ற அழகிய செழுமை மிக்க சிற்றூரை ஆண்டு வந்தார் மன்னர் பூங்குழவேந்தன். வாழையடி வாழையாக அவர்களது பரம்பரையை அதை ஆளத் தொடங்கிய நாள் முதல் பஞ்சம் என்றோ பட்டினியொன்றோ மக்கள் காண கண்டிடாத அந்நாட்டின் முதல் முறையாக பரவியது கொடிய நோய் என்று. எத்தனையோ பெரிய அரும் பெரும் முனிவர்களும் வைத்தியர்களும் வந்தும் அது என்னவென்று கணித்திட முடியா சூழ்நிலையில் புதிரிலும் புதிராய் அந்நோய் இருந்திட அதற்கு இன்னது மருந்தென்று அறிந்திடாமல் விதி பிதுங்கி நின்றனர் அத்தனை பேரும். அந்நாட்டு மக்களில் பாதி பேருக்கு இந்நோயின் வீரியத்தினால் சிலரில் மரணமும் பலருக்கு குஷ்டரோகமும் வந்து வீட்டினில் முடங்கிவிட மன்னர் குடும்பத்திற்கும் நோய் தாக்கியதில் அதிவடைந்து போய்விட்டார். அருகில் இருக்கும் அத்தனை நாடுகளிலும் சிற்றூர்களிலும் பல யோகிகளிடம் கேட்டும் கூட இதற்கான தடுப்பு முறையும் குணப்படுத்தும் மழையும் யாருக்கும் தெரியவே இல்லை. அடுத்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் கண்ணேரி மந்தனை நாட்டு மக்களை தங்களது நாட்டிற்குள் வியாபாரத்திற்கு கூட அனுமதிக்கவே இல்லை. அரசருக்கு சேர்த்துதான் இந்த தகர்ப்பு. காரணம், இதனால் தங்கள் மக்களுக்கும் அந்நோயினால் பாதிக்கப்பட்டு மாய்த்து போவார்கள் என அஞ்சி நடுங்கினர். நாளுக்கு நாள் அதன் பாதிப்பு அதிகரித்ததை தவிர கொஞ்சமும் குறைந்த பாடில்லை. எத்தனை பெரிய சாமியார்களை வைத்து மிகப்பெரிய அளவில் யாகங்களும் பூஜைகளும் பல நடத்திய போதும் எதற்கும் அந்நோயினை தடுத்திடும் வல்லமை இருந்திடவில்லை என்பதால் மன்னர் பூங்குழவேந்தன் தன்னவர்களை எண்ணி கவலையிலும் வேதனையிலும் வாடி வதங்கினார். நாட்களும் ரணக்கொடூரமாய் நத்தை வேகத்தில் நகர நாட்டு மக்கள் பாதி பேர் மடிந்து மண்ணோடு மண்ணாக போன வேளையில் அரும்பெரும் வைத்திய அறிஞர் ஒருவர் எதிர்பாராத விதமாய் கண்ணேரி மந்தனை வந்து சேர்ந்தார். அவரது இயற்பெயர் பாரதி வேந்தியோன். அந்த நாட்டுக்குள் அடியெடுத்து வைத்தது அவர் மட்டுமில்லை, உடன் தனது 6 செல்ல சீமாட்டி தங்கைகளையும் அழைத்து வந்திருந்தார். அவர்களே அவனது ஆத்மார்த்தமான சீடர்களும் கூட. தன் நாட்டுக்குள் புதிதாக வந்திருக்கும் அவ்வைத்தியரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த மன்னர் பூங்குழவேந்தன் அவர்களை தனது மாளிகையில் சிறப்பு விருந்தினராக மிக்க மரியாதையுடன் அழைத்து உபசரித்தார். தங் மக்களை இந்நோயிலிருந்து காப்பாற்றுமாறு கெஞ்சி கேட்டு கொண்டார். பாரதி வேந்தியோனும் மன்னரின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவரது வேண்டுகோளுக்கு மனதார இசையத்து கொடுக்க அடுத்தடுத்த திட்டங்களும் பாரதி வேந்தியோன் முறைப்படி கற்று கரைத்து கொடுத்திருந்த மருத்துவம் ஆரம்பமாகியது. பாரதி வேந்தியோனது பரம்பரையே வைத்திய பரம்பரை. அவர்கள் பரிசீலிக்காத நோய்களே கிடையாது. அதன் சிறு தாக்கங்களை வைத்தே அதற்கு இன்னதென மருந்து என்ன வைத்தியம் என்றும் கணித்து விரல் விரிப்பதற்குள் அதை குணப்படுத்தியும் விடுவர். அவர்களது இறுதி ஆண் வாரிசான பாரதி வேந்தியோனுக்கு தன் முன்னோர்களது சூட்சமம் எல்லாம் அவனது இரத்தத்திலே ஊறிப்போய் இருந்தது. மிகவும் கை தேர்ந்த மருத்துவனாக அவன் பிறந்த நாட்டில் வளம் வந்தவனது புகழ் நாடெங்கினும் பிரசன்னமாக நாளடைவில் அவனை அறியாத ஆட்களே இப்பூலோகத்தில் இல்லை எனும் அளவிற்கு வைத்திய புகழில் கொடி கட்டி பறக்க துவங்கிவிட்டான் நம் கதையின் கருமை நிற கண்ணன். அப்படியே ஊரெங்கிலும் தன் தங்கைகளையும் அழைத்து கொண்டு எப்பேற்பட்ட நோயும் குணப்படுத்திவிடும் நோக்கோடு மும்முரத்தோடும் பெரும் மரியாதையுடன் அழைக்கப்படுபவன் பூங்குழவேந்தரின் நாட்டுக்கு யதார்த்தமாக வரப்போக அதற்கான காரணகர்த்தாவும் கனச்சித்தமாய் அமைந்து போனது. கண்ணேரி மந்தனை நாட்டு மக்களுக்கு வந்திருக்கும் நோய் எந்த ரகம் என்று பார்த்த உடனே புரிந்து கொண்டு
புலங்காகிதமானன் தன்னருமை சீடர்களுடைய தங்கைகளுக்கும் அதை பற்றி கற்றுக் கொடுத்து மக்களிடம் அனுப்பி வைக்க அதற்கு தேவையான மருந்துகளும் மன்னரின் சேவகர்கள் மூலம் அடர்ந்த காட்டு பகுதியில் இருந்து தேடி பிடித்து கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு மளமளவென காரியங்கள் நிறைவேற அடுத்த ஒரு கிழமையில் எல்லாம் வந்த அக்கொடிய நோய் வந்த வழியே அந்நாட்டினை விட்டு தெரித்தோடிவிட அதற்கு காரணமான பாரிவேந்தியோன் மற்றும் அவனது தங்கைகளின் புகழ் மக்களின் மத்தியில் பெரும் பாட்டாய் பாடப்பட்டது. அதை கண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்த அந்நாட்டு மன்னர் தனது கஜானாவில் இருந்த பெரும் பொக்கிஷங்களில் ஒன்றான நவரத்தனங்கள் நிறைந்த ஒரு பெரிய புதையலையே அவனுக்கும் அவனது தங்கைகளுக்கும் பரிசாக நிறைந்த மனத்தோடும் மகிழ்ச்சியோடும் வழங்கினார். அப்பரிசினை கண்டு அவனுக்கும் அவனது உடன்பிறப்புகளுக்கும் அத்தனை தூரம் சந்தோஷம் என்றால் அதை விரும்பிடாத ஒரு சில குள்ளநரிகளும் பாரதி வேந்தியோன் மீது மிக பெரும் பொறாமையும் வன்மையுமே மூண்டது. ஆகவே அப்புதையலை எப்படியாவது தாங்கள் அபகரித்து கொள்ள நினைத்து அதற்கான திட்டங்களை தீட்டினர். அதில் கந்தகுமாரபாரனும் ஒருவன். மன்னரின் வேலையாள் அவன். அவனுக்கு துணையாக அவனது மகனுடன் இன்னும் சிலரும் இணைந்து மன்னர் கொடுத்த புதையலை தாங்கள் அபகரித்து கொண்டு அந்த ஏழ்வரையும் கொல்லுவதற்காக திட்டம் வகுத்தனர். அதற்கான நேரமும் வந்தது. பாரதி வேந்தியோனின் மருந்தை உண்டுவிட்டு அடுத்த சில வாரங்களில் அந்நாட்டு மக்கள் அனைவரும் நன்கு குணமாகி மீண்டும் பழையவாறு இயல்பாக நடமாடத் துவங்கிட நிம்மதியடைந்த அந்த மருத்துவ அறிஞனும் அவனது தங்கைகளுடன் மகிழ்வோடு மன்னர் கொடுத்த பொக்கிஷங்களோடு நாடு திரும்ப நினைத்தான். மறுநாள் அவர்களது எண்ணப்படியே அந்த ஏழ்வரும் பூங்குளவேந்தனிடமும் மக்களிடமும் ஆத்மார்த்தமான விடை பெற்று சமுத்திரம் வழியாக பெரிய படகொண்டில் பயணம் மேற்கொண்டனர். தாங்கள் செய்த நன்மைக்காக தங்களுக்கு கிடைத்த வெகுமதியினை எண்ணி எண்ணி உவகை பூத்து போயினர். அவர்களது உள்ளமெங்கும் மகிழ்ச்சியின் சாரல் செலுத்தோங்கியது. ஆனால் அது இன்னும் சிறிது நேரத்தில் சிதில் சிதிலாக மாண்டிவிடப் போவதை அறியாமல் அண்ணனும் தங்கைகளும் படகினை செலுத்தியவாறே கொட்டமடித்தும் சிரித்து கொண்டும் கும்மாளமிட்டும் கொண்டும் வந்தனர். தங்களை பின்தொடர்ந்து வரும் படகினை கவனிக்காமல். அதில் வந்தது கந்தகுமாரபாரனும் அவனது ஒரே மகனும் தான். அவர்களது நெஞ்சம் முழுக்க இப்புதையலை கைப்பற்ற துடித்து பேராசையும் பாரதி வேந்தியோனை கொன்று புதைத்து விடும் அளவிற்கு வஞ்சமும் நிறைந்து கிடந்தது. நடுக்கடலில் படகு பயணிக்கும் நேரம் கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் திடீரென வானிலை மாற்றமடைந்து கனமழை பெய்ய ஆரம்பிக்க காற்று எக்கு தப்பாக புயல் காற்றை உருமாறி வீசியதில் அவர்களது படகு அங்கும் இங்கும் பேயாட்டமாடி அலைகளுக்கு தன்னை வாரி கொடுக்க முடிவு செய்திட்டது. சிறிது சிறிதாக மழையின் வேகமும் அழுத்திட காற்றும் ஓய்வின்றி குரோதமாக வீசியதில் எப்பக்கமும் செல்ல முடியாமல் திரிசங்கு நிலையில் தவித்து போயினர் அந்த ஏழ்வரும். இதற்கிடையில் அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்களும் அண்ணன் தங்கையை விடுவது போல் தெரியவில்லை. அலைகளின் ஆட்டம் அமர்க்கலமாக உருவெடுத்திருந்தாலும் படகில் இருந்த பொருட்கள் ஒவ்வொன்றாக கவிழ்ந்து கடலுக்குள் விழத் தொடங்கிட மீதம் இருந்தது அவர்களும் அப்புதையலும் மட்டுமே. அப்போது நடுக்கடலில் இருந்த பாறை மீது படகது காற்று சுழன்ற வேகத்தில் அதிவேகமாய் இழுத்ததில் மடமடவென படகின் பலகைகள் நொறுங்கி சுக்கு சுக்கலாகி போக அதற்குள் இருந்த பாரிவேந்தியனும் அவனது தங்கையும் கடலுக்குள் வீழ்ந்து மிதக்க துவங்கினர். அந்த ஏழ்வருக்குமே நன்றாக நீச்சல் தெரியும். ஆன போதும் நீந்தக்கூடிய சூழ்நிலை அவ்விடத்தில் அமையவில்லை. கண்கள் மறைக்கப்படும் அளவிற்கு புயல் காற்றும் பூதாகாரமாய் விரிந்ததில் அலைகின் மடங்கு பன்மடங்காக அதிகரிக்க மன்னன் அவர்களுக்கு கொடுத்த அப்பொக்கிசமும் அதன் சாவியும் திசை கொன்றாய் சிதறி விலக இவர்களை காப்பாற்றிட ஆட்கள் ஒன்று அடுக்கடலுக்கு நடுவே தத்தளித்து போயினர். அவனும் தன் உயிர் பிரிந்தாலும் தனது 6 தங்கைகளையும் எப்படியாவது காப்பாற்றிவிடும் நோக்கில் விடாது போரினான். இருந்தும் அவனது முயற்சி ஒன்றும் கை கொடுக்கவில்லை. படகில் இருந்து உடைந்த மரப்பலைகளும் அலையின் கைக்கரியத்தால் திசை கொன்றாய் சென்று சிதறியதில் அவர்களுக்கு பிடிப்பென்ற ஒன்று இல்லாமலேயே போனது. கனமழை பெற பெய்ததால் எதிரே இருந்த தனது உடன்பிறப்புகளின் கண்களுக்கு மற்றவர்களும் தெரியாமலேயே போக ஆடி கழித்து சப்த நாடியும் அடங்கி போக அவனது தங்கைகளும் ஒவ்வொருவராய் நீரை குடித்து இறக்கத் துவங்க அதையெல்லாம் நெஞ்சம் இடிக்க இரத்தம் கசிந்த இதயத்தோடு பார்த்து கதறியவனும் இறுதியாக தன் உயிரையும் விம்மி வெடிக்க மாய்த்து கொண்டான். கந்தகுமாரபாரனும் அதையெல்லாம் கண்டு தனது பேராசை அடங்கவில்லை. புதையல் பறிப்போனதே என்ற ஆத்திரத்தில் தன் மகனென்றும் பார்க்காதது தான் பெற்றவனின் கழுத்தை துடிதுடிக்க கொய்து கடலுக்குள் வீசினான். அந்த பாவந்தானோ என்னமோ தெரியவில்லை, இப்பிறவியில் அவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் அற்றுப்போனது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகு மழையின் கனமும் குறைந்துவிட காற்றும் திசை மாறி வீசியதில் கடல் அன்னை மீண்டும் அமைதியை தத்தெடுத்து கொண்டு தனது அலைமகளை ஆர்ப்பாட்டில்லாமல் கிளப்பிவிட மகனை கொன்ற அந்த அற்ப தகப்பனும் வேறு வழியின்றி படகினை திருப்பி கொண்டு வந்த வழியே சென்று விட்டான். அதன் பிறகு எத்தனையோ முறை அந்த கொடூரன் அவ்விடத்திற்கு வந்து கடலுக்குள் விழுந்த புதையலை தேடி அலசியும்
ஒரு கடுகுமணி கூட அந்த கிராகதனுக்கு கிடைக்கவில்லை. வருடங்களும் அடுக்கடுக்காக ஓடி மறைந்ததில் பல ஜென்மங்களும் அதற்குள் முடிவடைந்தே போனது. அதற்கு பிறகும் சிலர் அந்த புதையல் பெட்டியை தனியாகவும் அந்த சாவியை மற்றவர் தனியாகவும் எடுத்து யாருக்கும் அது சொந்தம் இல்லை. சொல்லப்போனால் யாராலும் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் மன்னர் அதை பாரதி வேந்தனுக்கோ கொடுக்கையிலேயே அது அவனுக்கு அவனது தங்கைகளுக்கும் தான் சொந்தம் என்று அவர்களது விதியில் அச்சு பிசகாமல் எழுதப்பட்டது. இன்னும் எத்தனை ஆயிரம் மக்கள் அத்தனை அதன் ரகசியங்கள் அறிந்து அபகரிக்க நிலத்தாலும் இப்பிறவியில் இல்லாவிட்டாலும் இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாயினும் அது அவர்களிடம் மட்டுமே சென்று சேரும் என்பதுதான் மாற்றமின்றி எழுதப்பட்ட விதி. அதை தடுக்க எந்த கொம்பனாலும் முடியாது. சம்பவத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்தும் அப்புதையல் கடல் கொள்ளையர்களிடம் ஆரம்பித்து எத்தனையோ சாமான்களிடம் அகப்பட்டு அதை அனுபவித்திட முடியாமல் ஒரு சாபக்கேடாவாக அமைந்து போனது. அதன் உரிமையாளர்கள் இவர்கள் இருக்கையில் மற்றவருக்கு அது எப்படி சொந்தமாகும்? இறுதியாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு திருடன் ஒருவனால் கைப்பற்றப்பட்டு வந்த அப்புதையலும் அச்சாவியும் காட்டு வழிப்பாதை வழியாக யாருக்கும் அறியாமல் கொண்டு வரப்பட, அப்போது அக்காட்டிற்குள் கிளம்பிய துஷ்ட காட்டில் மரங்கள் எல்லாம் அங்கும் இங்கும் பேயாட்டமாட அதை கண்டு பீதியில் உறைந்த அத்திருடன் இதயமே சில்லிட்டு சிதறி போனது. அந்த அகோர ஆர்ப்பாட்ட காட்டில் புதையல் ஒரு பக்கமும் அவன் மறுபக்கமாய் தூரமாய் தூக்கி எறியப்பட்டவன் செத்தே போனான். தவிர அப்புதையல் பெட்டி ஒரு பெரும் ஆலமரத்தின் அடித்தனில் பத்திரமாய் புதைந்து போக அதன் சாவியும் கண்ணுக்கு மசையாய் காணாமலே போனது. அதை தூரத்திலிருந்து கண்டிருந்த அத்திருடனின் கூட்டாளி ஒருவன் புதையல் இருக்கும் இடத்தினை ஒரு தங்க நிற தகட்டினில் பொறித்து பத்திரப்படுத்தி வைக்க, அதுவும் காலப்போக்கில் காணாமல் போய் இறுதியாக கந்தனின் தோட்டத்திற்கு கண்டறியப்பட்டு இப்போது யாரிடம் சேர வேண்டுமோ அவர்களிடமே பாதுகாப்பாய் சேர்ந்துவிட்டது. இன்னொரு அதிமுக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த ஆலமரத்தின் அடியில் இருந்த புதையலின் அருகே இன்று வரை யாரும் நெருங்கி விடாமல் பாதுகாக்கும் பூதம் கந்தகுமரபரனின் மகன் சமயோதர சீதன். அவன் ஏன் இதை பாதுகாக்க வேண்டும் என்று வாங்க பார்க்கலாம். அன்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கந்தகுமரபரனின் மன்னர் பாரிவேந்தனுக்கு கொடுத்த புதையலை அபகரிக்க அவர்களை கொன்றுவிடவும் திட்டமிட்டது சமயோர சீதனுக்கு பிடிக்கவில்லை. காரணம், பாரதி வேந்தியனின் 6 தங்கைகளில் ஒருத்தியை அவன் மனதார விரும்பினான். இன்னொரு காரணம், கேவலம் உயிரற்ற ஒரு பொருளுக்காக வேண்டி உயிருள்ள மனிதர்களை கொள்வதற்கு அவன் மனம் விரும்பவில்லை. ஆகையால் தன் தந்தையின் மனதை இதிலிருந்து எப்படியாவது மாற்றிவிட முயன்றான். அந்த 7வரையும் அவர்களுக்கென்று சொந்தமாக அப்புதையலையும் பாதுகாத்திட நினைத்தான். ஆனால் அவனது எண்ணப்படி எதுவும் நடக்காமல் தந்தையின் அவர்கள் மீதான உக்கிரம் கூடி போக வேறு வழி என்று அவனோடு கடலுக்குள் பயணமானவன். அப்போதும் கூட அவர்களுக்காக எப்படியெல்லாமோ தன் தந்தையிடம் மன்றாடி பார்த்தவனின் தேவையது நிறைவேறவில்லை. மாறாக அவன் நேசித்தவளும் அவர்களது உடன்பிறப்புகளும் அக்கடலுக்கடிலேயே அவன் கண் முன்னே மூழ்கியிருப்பதை காணும் அவலக்காட்சிதான் சமயோர சீதனின் கண்களுக்கு இரையானது. எப்படியாவது அதிலிருந்து அவர்களை மீட்டுவிட துடித்து துவண்டு போனவனுக்கு இறுதியில் மிஞ்சியதென்னவோ தன்னை பெற்றவனின் கோபத்திற்கு விலக்காக அவன் கையாலேயே நேர்ந்த கோர மரணம்தான். தான் நேசித்தவனும் தனது இறுதி ஆசையும் நிறைவேறவில்லை என்ற உக்கிரமே அவனது ஆத்மாவினை சாந்தியட செய்யாமல் பேயாக அலையும்படி ஆனது. அவனது இரத்தக்காவு மரணமும் அதற்கு தூபம் போட்டிட அதற்கடுத்த சில நாட்களில் கடலுக்குள் மூழ்கிய புதையலுக்கு காவல் பூதமாய் இவன் மாறிப்போனான். யார் அப்புதையலை நெருங்கினாலும் தனது ஆட்டத்தினை காட்டி அவர்களை விரட்டியடித்தான். தீய எண்ணம் படைத்தவர்களை கொன்று குவித்தான். அந்த வெறியும் நிராசையும் எத்தனையோ யுகங்கள் கழித்தும் இன்று வரை தீராமல் தன் தன்னை என்றும் பாராமல் கந்தனையும் கடாசு வென்று கடாசி எறிந்திடு விட்டது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளின் சிருஷ்டியமிய அந்த ஆலமரத்தினிலேதான் அவன் தங்கியிருந்து அதை வேதாளம் போல் அடைக்கலப்படுத்தி வருகிறான். அதன் அடியில் அப்பொக்கிஷத்தை பத்திரப்படுத்தியதும் அவ்வாலமரத்தின் அருகே நெருங்குபவர்களை பயமுறுத்துவதும் அவன் மட்டுமே. அத்தங்க நிற நீண்ட கை ஒரு சுழல் வழியே தனா மற்றும் பாரதியை தனக்குள் இழுத்து கொண்டு சென்றிட, பயத்தில் அலறிய குட்டி வாண்டும் அவளது அண்ணனும் வந்து விழுந்த இடமோ ஒரு இருள் நிறைந்த குகையை காட்சியளித்தது. அப்போது உணர்வற்று விரைத்து கிடந்த பாரதியை பார்த்து காண்டான சானா கடுப்புடன் அவனை ஓங்கி ஒரு மிதி மிதிக்க, மயக்கத்திலிருந்து எழுந்தவனை போல் உயிர்ப்பு வந்து அலறிக்கொண்டு எழுந்தவன் முதலில் தான் இருக்கும் புதிய இடத்தினை கண்டு விழிவிரிக்க, சனாவும் அதே நிலையில்தான் பயமறந்து பதற்றம் குறைந்து தன் குண்டு வெளிகளை சுழற்றி அந்த குறையை ஆராய துவங்கினாள். அடை சோத்து சட்டி, தே அண்ணா ஒன்னதாண்டா. அவன் தலையில் வலிக்காது கொட்ட ஆவென தலையை தேய்த்து கொண்டே அலறியவன், என்னடி சிலிண்டர் என்றான் ஒரு முறைப்புடன். ஏண்டா முறைக்கிற மொல்ல மாதிரி பயலே, உன் பேச்சு கேட்டு இங்க வந்து நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம்ல பாரு. நான் தான் அப்பவே சொன்னேனே, என் பேச்ச கொஞ்சமாச்சு கேட்டியாடா நீ வண்டுரட்ட தலையா?
அடியே முண்டக்கண்ணி! நான் என்ன இப்படிலாம் நடக்கணும் கனவாடி கண்ட? உன் மூஞ்சி இந்த ஆலமரத்தில பேய் பிசாசு இருக்குது. இந்த ஊர்ல இருக்க நண்டு சுண்டுக்கே தெரியும். உனக்கும் தெரியும். இருந்தாலும் புதையல் மண்ணாங்கட்டின்னு ஸ்கூல் கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு சொல்லி என்னை ஏமாத்தி கூட்டி வந்து இப்படி பண்ணிட்டியேல்ல! இப்ப எப்படில இந்த இடத்த விட்டு வெளிய போறதுன்னு சொல்லிக்கொண்டே அழுகையில் உதடு பிதுங்கியவளை விழுக்கென இழுத்து அரவணைத்துக் கொண்டான் அவன். அழுவாத குட்டியம்மா, என்ன நீ இப்படி பயந்தாங்கொழியா இருக்க? எவ்வளவு தைரியமா பேசுவ நீ? எனக்கே பாடம் சொல்லித்தர என் அம்முலு இப்படி அழலாமா? என்ன சொல்லி என சொல்ல அழுது கொண்டே பயமா இருக்குடா. ஒன்னும் ஆகாதுடி முண்டக்கனி, என்னை நம்புடி. நம்ம கும்பிடுற பேச்சியம்மா நம்மள அப்படிலாம் விட்டுடாது, எப்படியும் காப்பாத்திடும். அவளுக்கு சொன்னதாக நினைத்து தனக்கு தானே தைரியமும் சொல்லிக் கொண்டான். அவனுக்குமே இங்கு நடக்கும் மர்மங்களையும் கண்டு உள்ளூர மரண பீதிதான். ஆனபோதுதான் பயத்தால் தன் தங்கை இன்னமும் நடுநடுங்கி போவாளே என்ற எண்ணத்தில் அந்த குட்டி பாசமலர் தனது பயங்களை முகத்தளவில் கூட வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே ஆழமாய் புதைத்து கொண்டான். இரவோடு இரவாக கிராமத்து வாசிகளின் கண்களில் சிக்காமல் கொண்டு வந்து சேர்த்து விட்டனர் அந்த கடத்தல் படை. அச்சிறிய வாண்டுகள் 5 பேரையும். சிறுமிகள் எல்லாம் இரவு உணவை உண்டுவிட்டு நல்ல உறக்கத்தில் இருக்க, கடத்தல் கூட்டம் எல்லாம் அப்போதுதான் சிறிது சிறிதென்று ஆசுவசமானது. வாண்டுகள் எல்லாம் ஆழ்ந்த சயனத்திற்கு சென்று விட்டதால் இவர்களெல்லாம் மழை பெய்து ஓய்ந்து விட்ட நிலை கப்சிப் என்று இருந்தது. பாரதியும் சனாவும் இருள் இருந்த குகையில் வசமாய் சிக்கிக்கொள்ள, அங்கு சென்னையில் குழந்தைகள் படித்த பள்ளி மற்றும் அதற்கு அருகில் உள்ள கடை மற்றும் மாலில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் எல்லா ஆதாரமும் எதுவும் கிடைக்கிறதா என்று தூசி தட்டி பார்க்கப்படித்திட அப்பெண் சிங்கம் நினைத்ததைப் போலவே ஆதாரங்கள் சிக்கியது. அது சிறுமிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அம்மாருதி வேன் சிட்டியை தாண்டி வெகு தூரம் பயணமானது. அத்தனை கேமராக்களிலும் அடுத்தடுத்து ஃபுட்டேஜ் பதிவாகி போயிருக்க அதை நோக்கி பயணமானது சிங்கத்தின் கோவமும் கூடவே அவளது போலீஸ் வாகனமும். இங்கு கிராமத்தில் கந்தன் சமயோசிதரின் அணுகுமுறை கொடுத்த பேய் பயத்தினால் அரண்டு போய் படுத்தவன்தான். அதன் பிறகு இருந்த இடத்தினை விட்டு எழுந்து கொள்ளவே இல்லை. புதையலை பற்றிய பேராசையும் அவன் மனதை விட்டு நீங்கி உயிர் பயமது அங்கே அவனுக்குள் பீடித்து விட்டது கனமாக. மறுநாள் காலை பொழுதில் கிராமத்திற்கே உரிய சிறப்பில் பல வர்ண பறவைகளும் இரை தேடி செல்லும் இனிய சத்தங்களோடு அழகாய் புத்துணர்ச்சியாய் புலர்ந்திட, அப்பொழுதுதான் செங்கோலனும் தனது வான் திரைசிலையை மெல்ல கிழித்து கொண்டு அக்னி ஜுவாலையாக உதயமாகி பகல் பொழுதை அச்சயமயக்கலாக்கினாள். அங்குள்ள மக்களும் கூட்டம் கூட்டமாக வேலைகளுக்கு கிளம்ப, பாரதி சனாவின் தாய் தங்கமணி அம்மாள் மட்டும் நேற்று மாலையிலிருந்து வீட்டுக்கு வராமல் காணாமல் போன தன் குழந்தைகளை ஊரெங்கிலும் தேடி கலைத்து விட்டார். சிங்கத்தின் வாகனமும் கிராமத்தை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி விட்டு கொண்டிருந்தது. இரவெல்லாம் நொடி பொழுதும் உறங்கிடாத அவளது சிவந்த மான்விழிகள் கடத்தல்காரர்களை காவு வாங்கிட துடித்து கொண்டிருந்தது. வழியெங்கும் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த மாருதிவனின் தடம் நேராக அவளது காவல்துறை படையை பூஞ்சோலை கிராமத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது. சில கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னால் கிராமத்திற்கு வெளியே காட்டுப்பகுதியின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய ஓட்டு வீட்டிற்குள் இருந்ததே கடத்தல்காரர்கள் மற்றும் ஆண்டுகளின் கூட்டம். அது கிராமத்திலிருந்து சற்றே வெளியே காட்டு வழி பாதையில் இருந்ததால் கிராமத்து வாசிகளின் கண்களுக்கும் அவர்களும் அவர்கள் நிறுத்தி வைத்த வாகனமும் புலப்படவில்லை. பாரதியும் சனாவும் ஒருவருக்கொருவர் தைரியம் படுத்திக் கொண்டு அக்கரிய இருள் நிறைந்த குகைக்குள் தவறி ஒளிர்ந்த சிறு வெளிச்சத்தில் ஒருவரின் கையை மற்றவர் பிடித்து கொண்டு உறங்கிவிட அடுத்த நாள் பொழுது புலர்ந்ததே அறியவில்லை. அந்நேரம் அந்த வாண்டுகளும் எல்லாம் தூக்கத்திலிருந்து ஒவ்வொன்றாய் சுமத்துவங்க. முதலில் தாங்கள் இருக்கும் இடத்தினை கிரகிக்கவே சில நிமிடங்கள் பிடிக்க, நேற்று மாலை நடந்ததெல்லாம் நினைவு வர அவர்களது கண்களுக்கு அங்குள்ள காட்சிகள் எல்லாம் சற்றே பழகி போனது. உறக்கத்தில் இருந்த மற்றவர்களும் ஏற்கனவே முழித்திருந்தவர்களை எழுப்ப துவங்கினர். 5ம் ஒவ்வொன்றாய் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்த பின்பு முதலில் அவ்வீட்டையும் பிறகு அங்குள்ள ஜன்னல் வழியாக சுற்றியுள்ள இடங்களையும் ஆராயத் தொடங்கினர். சிறுமிகள் பார்த்த இடமெங்கும் மனித நடனம் மாற்றமின்றி பச்சை பசேல் என்ற காடுகளும் மரங்களும் மட்டுமே அவர்கள் கண்களுக்கு இனிய காட்சிகளை தர அதையெல்லாம் குதூகலத்துடன் காண ஆரம்பித்தனர். அவ்விடமிருந்து கீச் கீச் என்ற ஒலி எழுப்பும் பறவை கூட்டங்களும் சிட்டுகளின் தேன்மலை சாரல் தான் தோற்றுவித்திருந்தது. நகரத்தின் வாகனங்களிலும் பேரிரைச்சலிலும் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் பள்ளியை விட்டு சென்றால் விளையாடுவதற்கூட ஆட்கள் இன்றி சிறைப்பறவையாக அடர்த்தி கிடந்த வாழ்ந்தவர்களுக்கு இவ்விடம் சொர்க்கவனமாக தெரிந்தது. தாங்கள் ரவுடி கும்பலை கடத்தப்பட்டிருக்கிறோம், அடுத்த நிமிடம் அவர்களால் தங்களுக்கு என்னவாகும் என்ற பதற்றம் பயம் எதுவுமின்றி தங்களது போக்கில் அவ்வீடெங்கும் அசால்ட்டாக வலம் வந்த சிறுமிகளின் அழகே அழகுதான். ஓடும் பாம்பினை மிதிக்கும் வயதென்று இதைதான் சொன்னார்கள் போல.
அவர்கள் இருக்கும் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில்தான் பாரதி சனா மாட்டிக்கொண்ட பாதாள குகையும் இருந்தது. இனி இவர்கள் எப்படி ஒருவருக்கொரு சந்தித்துக் கொள்ளப் போகிறார்கள் என பார்ப்போம். இதற்கிடையில் சிறுமிகள் சிறு கொலுசு மணிகளின் சத்தம் கேட்டு ரவுடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்பு தட்ட தங்களுக்குள் எதிரே இருந்த இரு ஜன்னல் கம்பிகளின் வழியாக வெளியே ஊடுருவி கொண்டிருந்தவங்களைக் கண்டு மொத்தமாய் அரண்டு போய் எழுந்து விட்டனர். பின்ன இவர்கள் பாட்டிற்கும் நாங்கள் இங்குதான் இருக்கிறோம் என்பதை போல் நல்ல வசதியாக முகத்தை காட்டிக் கொண்டு நின்றால் தப்பித் தவறி அந்த வழியாகச் செல்லும் கிராமத்தினர் ஒருவரின் கண்களில் பட்டுவிட்டாலும் தொலைந்தார்கள் தானே. சென்னையில் நேற்று மாலை சிறுமிகள் எல்லாம் தொலைந்த அடுத்த 1 மணி நேரத்திலேயே அந்த செய்தி தலைப்பு செய்தியாக தொலைக்காட்சி சேனலில் உலவத் துவங்கிவிட்டது. பூஞ்சோலையிலும் அதிகமில்லாவிடினும் ஓரண்டு 2 வீடுகளில் டிவி உள்ளது. அதை அக்கம் பக்கத்தினர் ஒன்றாக கூடியமர்ந்து பார்க்கும் பழக்கமும் உண்டு. அதில் தப்பித் தவறி குழந்தைகள் கடத்தப்பட்ட செய்தியை யாராவது ஒருவர் பார்த்து அச்செய்த நெருப்பை போல் கிராமம் எங்கும் பரவி ஊரின் ஒதுக்குப்புறமாக இவ்வீட்டின் இவர்கள் இருப்பதை தெரிந்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து நைய புடைத்து விட்டால், எழுந்துட்டீங்களாடா, அங்க என்ன பண்றீங்க, வாங்க இங்க, அவர்களின் ஒருவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வாண்டுகளை அழிக்க பயப்புள்ளைங்க கோரஸா ஸ்லோ மிஷன்ல திரும்பி பார்த்து அவனை முறைத்ததில் பட்டென தனது திருவாயை மூடிக்கொண்டான். ஆத்தாடி ஆத்தா, இதுங்க சரியான வாலிலா குரங்குகளா, குட்டி காளி தேவிங்களா இருக்கும் போலயே இந்த முறை முறைக்குதுங்க என எச்சிலை கூட்ட தொண்டைக்குழியில் விழுங்கியவன் தனது படைகளை அவசர அவசரமாய் எழுப்ப தொடங்கியிருந்தான். டேய், என்னடா கைதா, இன்னாத்துக்கு எழுப்புனா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லடா மாமே, கண்ணை கட்டிட்டு வருது. அதான்டா, நேத்து ஒரே பெக்கூட போடல, கை காலெல்லாம் நடுங்குது. சரியா சொன்ன நைனா, அந்த குட்டி காட்டறிங்களோட நைட்டெல்லாம் மாரடிச்சது எனக்கு மாரடைப்பே வர பார்த்துருச்சுடா. ரமேஷ் உறக்க களத்தில் அசால்ட்டாக சொல்ல அவன் தலையே பட்டென்று வந்து பதம் பார்த்தது கவி. எரிந்த சில்வர் டம்ளர் ஒன்று. அதில் வழியில் அலறி கொண்டு அறக்க பறக்க எழுந்தவன் மலங்க மலங்க முழிக்க அவன் அருகே வந்து நின்று தனது இரு விரல்தனில் அழகாய் சொடுக்கிட்டவள், கொன்னுடு வேண்டா படம் ஆற பார்த்து காட்டேரின்னு சொல்ற, சொன்ன தீவெட்டி தலையா, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது சொன்ன பஞ்சர் ஆகிடுவ பார்த்துக்கோ. கவி விரல் நீட்டி எச்சரிக்க மற்ற வாண்டுகளும் அவளோடு இணைந்து கொண்டு இடுப்பில் கை வைத்து அவர்கள் அனைவரையும் முலாம்பழம் கணக்காய் முறைத்து தள்ளினர். சிறுமிகளின் அராஜகத்தினை தாங்கவும் முடியாமல் பதிலுக்கு அவர்கள் மீது கை வைக்கவும் முடியாமல் அந்த அவளாகி போனவர்கள் செய்வதற்கு எதுவுமின்றி போனது. ரமேஷ் தன் தலையில் இருந்து வழிந்த ரத்தத்தினை கூட துடைக்க மறந்து விழி விரித்து போனான். பானு, சரி சரி, எங்களையே இப்படி பார்த்து வச்சது போதும், நாங்க எழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சீக்கிரம் எனக்கு பூஸ்ட் கொடுங்க, வாங்க, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி பேஸ்ட் பிரஷ். கவி, ஆமாம், எனக்கும் போன்விட்டா வேணும். அபர்ணா, எனக்கு ஸ்லீட்டு லஸ்ஸி வேணும். அஞ்சனா, உடனே எனக்கு மிலோ வேணும். சுசி, எனக்கு அவங்க கேட்டதுல எல்லாம் ஒவ்வொன்று வேணும். அப்பதான் நான் தெம்போட நடமாட முடியும். இதில் தெனாவட்டாய் சொலித்து கொண்டா. ஏன் இப்ப இருக்க தெம்பு போதாதாமா? அவர்களுக்கு ஒருவன் மெலிதாய் புலம்ப அதை கண்டு கொண்ட கவி ஒருவனை காவு வாங்கியதை அதே டம்ளரை மீண்டும் முறைப்புடன் பார்த்து வைக்கும் அரண்டு போனவன் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயினான். கடத்தல் கும்பலுக்கு பெரும் சந்தேகமே வந்துவிட்டது, இங்கு யாரை யார் கடத்தியது என்று. நடப்பதெல்லாம் பார்த்தால் அப்படிதான் யோசிக்க தோன்றியது. இதற்குத்தான் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது என்பது. சிறுமிகளின் குணம். ஆக்டிவிட்டிஸ் தெரியாது அவசரப்பட்டு அவர்களை தூக்கி வந்து யானை தன் தலையில் மல்லளி போட்டதை போல் போட்டுக்கொண்டது பாவப்பட்ட ரவுடிகளின் கூட்டம். அதுவும் இக்கால ஏழறிவு குழந்தைகளின் பேக்ரவுண்டுகளை கொஞ்சமும் அறியாமல் போனது பாவத்திலும் பாவம். கவி, என்ன அமைதியா இருக்கீங்க, நாங்க கேட்டதெல்லாம் எங்க? வெளியே உருட்டி உருட்டி அழகாய் மிரட்டினாள். அஞ்சனா, ஆமா, சீக்கிரம் கொண்டு வாங்க, நாங்க பசி தாங்க மாட்டோம். இன்னும் 5 நிமிஷத்துல அதெல்லாம் இங்க வரல, இங்க ஒரு பிரளயமே நடக்கும். அப்பட்டமான மிரட்டல். கடத்தல் கூட்ட தலைவன், பாத்தியாடா, ரைட்டு, இதுங்கெல்லாம் நம்மள மிரட்டுதுங்க, நம்ம நிலைமை அவ்வளோ சீப்பா போயிடுச்சுல. சரியா சொன்ன தல, இதுங்களை போய் நம்ம கடத்திட்டு வந்ததுக்கு பதிலா பேசாம கல்குவாரிலே வேலைக்கு போயிருக்கலாம், மானமாவது மிஞ்சி இருக்கும். அங்க பாரு தல, பாவம் ரமேஷ் அப்படியே சிலை மாதிரி உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தான். மொத்த பேரும் அவன் புறம் திரும்ப அவனும் அப்படிதான் வீட்டிருந்தான், இருந்த இடத்திலே. சுசி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நாங்க கேட்டதோட சேர்த்து காலை சாப்பாடு எங்களுக்கு கொண்டு வந்துடுங்க. ஆமா, எனக்கு பீஸா, எனக்கு சிக்கன் நூடுல்ஸ், எனக்கு பர்கர், எனக்கு கேஎஃப்சி, எனக்கு பாஸ்தா. ஒவ்வொன்றும் தங்களது லிஸ்டினை பெருக்கிக் கொண்டே போக கேட்டிருந்த ரவுலின் கூட்டம் தலையில் அடித்துக்கொண்டு பேச்சற்று மலைத்து போய் அமர்ந்து விட்டனர். பாதாள குகையில் லேசாக ஏதோ ஒரு சிறு வெளிச்சம் கண்களை கூச செய்ய கண்களை கசக்கிக் கொண்டு மெதுவாக ஆடி அசைந்து எழுந்தமர்ந்த பாரதியும் சனாவும் நேற்று புலப்படாது என்று பகல் பொழுது வெளிச்சத்தில் நன்றாக புலப்பட அக்குகையினை கண்டு அதிசயத்தில் வெளிவருந்தன. அண்ணா என அதிர்ச்சியாக கூச்சலிட இவன் வெளிச்சத்தில் குகையை கண்டுவிட்டு மீண்டும் வார்த்தைகளற்று பொம்மையாய் அப்படியே ஊரைந்து சமைந்து போய்விட்டான்.
அவன் உறைந்து போனதை பார்த்து, "அட கிரகமே! என்ன பாரதி எப்ப பாரு உனக்கு இதே வேலையா? நேரங்காலம் தெரியாம அப்பப்போ இறந்த இடத்திலே உறைஞ்சு போயிடுற. உன் கண்ணு மூடிய அப்படியே தோண்டி காக்காவுக்கு தான் போடணும்" என எரிச்சலா இங்கேயோ கவி என்ன நாங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் தானே? தலைவன் என்ன லந்து பண்றியா? இந்த நடுக்காட்டுல சாப்பிட இட்லி தோசை கிடைக்குமானே தெர்ல. இதுல பீஸா, பர்கர், லஸ்ஸிக்கெல்லாம் நாங்க எங்க போறது? நாங்களே பட்டி தான் கிடக்கணும்னு சொல்லிட்டேன். சுசி நீங்க தாராளமா பட்டினி கிடங்க. அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எங்களுக்கு நாங்க கேட்டதெல்லாம் தந்தே ஆகணும். இல்ல அவ்ளோதான். என்ன ஓவரா மிரட்டுறீங்க? இங்க நான் தான் தலைவன் புரியுதா? அஞ்சனா ஓய் யாருக்கு யார் தலைவன்? இந்த சுதந்திர நாட்டுல யாரும் யாரையும் கட்டியாள முடியாது. மீறி ஏதாவது பண்ணா கைமாதான். பிசாசுங்களா நாங்களாம் உங்கள கடத்திட்டு வந்திருக்கோம்டி. அந்த ஞாபகம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? பாவம் பச்சை புள்ளைங்கன்னு கை வைக்காம விட்டா ஓவரா சீன் போடுறீங்க. பத்தாக்குறைக்கு என் ஆளை வேற அடிச்சு ரத்தம் வர வச்சுட்டீங்க. ராட்சசிங்களா! இதுக்கு மேல இங்க ஏதாவது சத்தம் கித்தம் வரட்டும். உங்க எல்லாரையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. முரட்டு குரலில் பேசிவிட்டு சிறுமிகளின் முகம் பார்த்தவனுக்கு பயங்கர ஏமாற்றம்தான். காரணம் அங்கு அவனது குரலுக்கு மதிப்பான பிரதிபலிப்பு ஒன்றுமில்லை. மாறாக வாண்டுகளின் கண்கள் தான் கோவை பல நிறத்தில் சிவந்து சற்று கோரமாக தெரிந்தது. அதை காட்டிலும் அந்த பஞ்சமுகிகளின் முகங்களும் அகோரத்திலும் அகோரம். ஒரு நிமிடம் கடத்தக்காரர்களும் ஒன்றும் புரியவில்லை இவர்களது முகம் மாறுதலுக்கான காரணம் என்னவென்று. இத்தனை நேரம் தங்களோட வழக்காடினர். தங்கள் மீது இச்சிறுமிகள் கோவப்பட்டனர். அதிலிருந்து சிறுபிள்ளைத்தனமாக கோபமும் சுட்டித்தனமும் அசாத்திய தைரியம் மட்டுமே. ரமேஷை ரத்தம் வரும் அளவிற்கு தாக்கிய போது கூட அதில் இதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. ஆனால் இப்போது இந்த பிஞ்சு முகத்தனில் இருக்கும் அசுரத்தனத்திற்கு காரணம் என்ன? பிஞ்சு பூஞ்செட்டுகளின் வெம்பை தாங்கும் முகம்தான் எத்தனை உத்கிரகமாக இருந்தது. இம்முறை ரவுடிகளின் கூட்டம் சற்று அதிகப்படியாவே ஆடிப்போனது. 5 சிறுமிகளின் கவியின் முகம்தான் ரொம்பவும் சினமுண்டு இருந்தது. அவளது உடல் முழுக்க புடைத்து விரைத்து ஆண்மகனைப் போன்று புஜங்கள் எல்லாம் உயர்ந்து உருண்டு திரண்டு நிஜமான ராட்சசியைப் போல் பெரிய மனித தோரணையில் காணப்பட்டாள். மற்ற சிறுமிகள் எல்லாம் கராத்தே போஸில் ஊ ஆ என்று ரவுடிகளின் முகத்திற்கு நேராக உயர்த்தி பிடித்த கைகளோடு உக்கிரமாய் நின்றனர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கவியின் குருதியெழும் முகத்தனை மறைவாக நின்று மர்மையை ரசித்துக் கொண்டிருந்தது ஒரு உருவம். அதன் கண்களில்தான் எத்தனை எத்தனை காதல் தாகம், தவிப்பு ஊற்றெடுத்து இருந்தது. அதன் வழியே பாய்ந்தோடிய ஏக்கங்களும் கனிவும்தான் இனிமைதான். அப்படி இப்படி ஒன்று ஒரு வழியாக அவர்கள் இங்குதான் வந்து இருக்கக்கூடும் என்ற யூகத்தில் பூஞ்சோலை வந்து சேர்ந்த போலீசின் தனிப்படை தாங்கள் வந்த போலீஸ் வாகனத்தை ஊருக்கு வெளியே மறைவாய் நிப்பாட்டி வைத்துவிட்டு மப்டியில் ஊருக்குள் கிளம்பிச் சென்றன. குகைக்குள் இருந்த அதிசயத்தினைக் கண்டு சனா வியப்பில் இருக்க, தன் அண்ணன் அவன் மீண்டும் முறைந்து போய் நிற்பதைக் கண்டுவிட்டு ஆத்திரமுற்றாள். அவனை பெயர் சொல்லி அழைப்பது இனியும் வேஸ்ட் என்று வைத்தவள் ஒரு அடி சுளீரென்று அவன் முதுகில். அதில் அதிர்ந்து திகிலடைந்து கண் சிமிட்டி தன்னுருவு பெற்றவன் தங்கைப்புறம் திரும்ப அவளை பார்த்தானே ஒரு பார்வை. அதை கண்டவளுக்கு சிரிப்பு தாழவில்லை. அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தாள். குட்டி கத்திரிக்காய் ஏண்டி என்னை அடிச்சா வலிக்குதுடி என பாவமாய் முகம் சொல்லித்தான். பின்ன என்னடா பின்ன எப்ப பார்த்தாலும் நடுரோட்ல இருக்க தலைவர்களை சில மாதிரியே உறைஞ்சு போயிடுற. மூஞ்சியும் மொகர கட்டையும். எனக்கு அண்ணன் தானே நீ? குட்டி பொண்ணு நானே எவ்வளோ தைரியமா இருக்கேன். நீ லூசு மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்ற. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கடுப்பா வருதுடா. இன்னொரு முறை நீ இதையே ஃபாலோ பண்ண உனக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் வேற தாண்டி. அதுக்காக ஏண்டி அவ்வளோ வேகமா அடிச்ச? ரொம்ப வலிக்குதுடி. முண்டக்கண்ணி கிளவி அரிசி மூட்டை. திட்டிக்கொண்டே கிட்டத்தட்ட அழும் நிலையில் இருந்தவனைக் கண்டு பாவமாகி போன சனாவும் அடுத்த இடத்தில் அவன் முதுகைக்கு தன் பிஞ்சு விரல் கொண்டு நன்றாக நீவிவிட்டு, சாரிடா பண்டாரம், இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். அழுவாதடா தங்கம், என் பட்டுக்குட்டில கருவாப்பையிலே. ஏன்னா நீ இந்த அளவுக்கு டம்மி பீஸா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையேடா. நான் அடிச்ச ஒரு அடியிலேயே இப்படி அலறியே. இதெல்லாம் என்ன ஒரு கால கொடுமை. வேண்டுமென்றே தன்னிடம் அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னவளை மூக்கு முட்ட முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டவனின் கன்னத்தில் பதமாய் தனது சிறு இதழ் முத்தம் பதித்து கெஞ்சி தாஜா செய்து ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி சிரிக்க வைத்தாள். அண்ணனின் கை பிடித்து கொண்டு அக்குகையின் வலம் வர தொடங்கினாள். நேற்றைய இருள் நிறைந்த இரவினில் சரியாக காட்சி தராத அக்குகை இப்பொழுது தேவலோகமாக அல்லவா காட்சியளித்தது. நேற்றைய கருப்பு குகை இன்று இந்த நொடை வானவிலின் 7 நிறங்களில் வர்ணஜாலத்தின் ஒளிதினை ஒருங்கே வீசியது. அவ்விடம் முழுவதும் பல வர்ண பூக்களது பூத்து குலுங்க அதிலிருந்து வந்த நித்திய சல நறுமணம் நாசியை தூண்டி துளைத்து புத்துயிர் ஊட்டியது. அத்தரையெல்லாம் தங்கமாய் மின்ன பல வகை பறவைகளும் சின்னஞ்சிறு விலங்குகளும் அவ்விடத்தினை ஆக்கிரமித்து அலைமோதியது. அதில் மயில், மைனா, அன்னப்பறவை, கிளி, முயல், மான் கூட்டங்கள் அடக்கம். அந்த இடம் முழுக்க அழகுதான். மினி நந்தவனமாக கொட்டி கிடந்தது. எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்று அவ்விருவருக்கும் தெரியவில்லை. அவர்கள் அறிவும் வேறொதையும் பற்றி யோசித்து வேறெங்கும் தாவிடவில்லை. ஆனால் அதை விட்டு இடம்பெயர்ந்திட மனம் அது மட்டும் வரவே இல்லை. மயில் ஆடது தோகையினை விரித்து, கிளி பாடியது, பாரதி மற்றும் சனாவின் பெயரினை உச்சரித்து,
அன்னம் தனது வெண்பஞ்சு நிற இயற்கையினை விரித்து நீந்தியது. அதற்குள் இருந்த சிறு குட்டையில் மைனா தன் இசையமைத்து முயல்களும் அங்கும் இங்கும் தாவியோடி அங்குள்ள வனப்பிற்கு மேலான வனப்பினை சேர்க்க மான்கள் கூட்டம் புற்களை உண்டிவிட்டு கூட்டமாக மரநிலையில் ஓய்வெடுத்து அதுவும் தங்கத்தரையில் பச்சை புற்களாம் காண கிடைக்காத அதிசயங்கள் அல்லவா இவைகள் அனைத்தும். இதெல்லாம் அண்ணன் தங்கையின் கண் முன்னே மிக அருகே. அவைகள் யாவும் இவர்களைக் கண்டு அஞ்சவும் இல்லை. இவர்கள் இருவரும் அவற்றைக் கண்டு இமைக்க நினைக்கவில்லை. அது கொடுத்த சுவாரஸ்யத்தில் இருந்த இந்த ஊர் உலகம் தன் அண்ணன் தந்தை என்று அனைத்தையும் மறந்து அதிலேயே ஊன்றிப் போயினர். இதெல்லாவற்றிற்கும் மேலாக குகையின் மேல்தளத்தில் பௌர்ணமியின் முழு நிலா குகை முழுக்க தன் தங்க நிற ஒளி தன்னால் அங்கிருப்போரை வசீகரிக்க அதை சுற்றிலும் குட்டி வெள்ளி காசாய் நட்சத்திர பூமகள் கண்களை சிமிட்டி மெருகூட்டினாள். இதெல்லாம் இந்த அதிசயங்கள் எல்லாம் உண்மையில் உண்மைதானா அல்லது காணல் நீரை போல் மாயையா என்று தெரியவில்லை. அதை பற்றி யோசிக்கவும் அந்த 2 ஆண்டுகளும் தயாரே இல்லை. ஆனால் இந்த நொடிதனை ஆழ்துயர்ந்து ரசித்து பருகினர். அவர்களது முகமெல்லாம் அப்படி ஒரு மகிழ்ச்சி தேஜஸ்தும் கொட்டி தாண்டவமாடியது. அங்கிருந்து அலைமோதி களைத்தவரின் விழிகள் இறுதியாக வான்நிற நீர் நிறைந்த குட்டையில் நீந்திய அன்னத்தின் அழகில் வந்து லயிக்க, இதற்கு முன்பு இப்பறவையினை அவர்கள் நேரில் கண்டதில்லை என்பதால் அதனை விட்டு விழியை பிரிக்க முடியவில்லை. அக்குட்டையை ஒட்டினார் போன்றதிருந்த சிறிய நீர்வீழ்ச்சியில் புறாக்களும் வாத்துகளும் சிறையெடுத்து கொண்டு நீர் தெறிக்க குளிக்க அங்கு தானும் அவர்களோடு இடம் பெயர நினைத்து குட்டையை விட்டு விலகிய இடத்தினை பாரதி சனாவின் விழிகள் 4ம் ஒன்றாய் தொட்டுக்கொண்டு நின்றது. அன்னப்பறவை நீந்திய இடத்தினில் எதுவோ ஒன்று மேல் நோக்கி மிதந்து கண்களை பறித்தது. அது என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அதை நோக்கி செல்ல கூறி அவ்விருவரது உள்மனமும் உந்தி தள்ளியதால் தங்களை மறந்து 4 கால்களும் அங்கே பயணிக்க அக்குறிப்பிட்ட இடத்தினை நெருங்கியதும் பாரதியும் சனாவும் கொஞ்சம் சகஜமாக மின்னிய பொருளை குனிந்து எடுத்தான். அவனையும் மீறி இறுக்கமாய் மிக மிக இறுக்கமாய் அதை பற்றி கொண்டான். சட்டென சிறிதும் எதிர்பார்க்காமல் அக்குகையில் இருந்த அனைத்து நொடிக்குள் கண்மூடி திறப்பதற்குள் மாயமாய் மறந்தே போனது. மேலிருந்த நிலவில் ஆரம்பித்து மான்கள் கூட்டம், அங்குமிங்குமாய் அலைமோதிய முயல்கள், நீந்து கொண்டிருந்த அன்னம், அது இருந்த குட்டை, அருகிலிருந்த நீர்வீழ்ச்சி, அதனடியில் இருந்த வாத்துக்களும் புறாக்கள், இவர்கள் பெயரை இடைவிடாது மொழிந்து கொண்டிருந்த கிளிகள், மைனாக்கள், நடனமாடிய மயில்கள், தங்கத்தரை என அனைத்தும், அந்த இடத்தை ரம்யமாக்கி வைத்திருந்த அனைத்தும் ஒன்று கூட மிச்சமின்றி கண்களுக்கு மசையாய் காணாமல் மறைந்தே போனது. மீண்டும் அக்குகையினை கரிய இருளது சூழ்ந்து திணறடித்தது. இதுவரை அவர்கள் கேட்டு கண்டிராத உயிரினங்களின் குரல்கள் எல்லாம் செவிதனை கிழித்து அச்சுறுத்த அஞ்சி நடுங்கிய அண்ணன் தங்கை காதுகளை கைகளால் மூடிக்கொண்டு கத்த, அப்போது அங்கு மையமிட்ட மந்திர புயல் காற்றொன்று அவர்களை தன்னுள் லபக்கென முழுங்கிக் கொண்டு வந்து எங்கோ தள்ளிவிட்டு சென்றது. இத்தனை அமளி தும்முலிலும் பாரதி அச்சிறு குட்டையில் இருந்து கைப்பற்றியதை விட்டிடவில்லை. அவன் விட்டாலும் அது அவனை இனி விட்டிடாது என்பதே உண்மை. அப்பேய் காற்று தங்களை இழுத்த அதிர்ச்சியில் மூடிய விழிகளை இப்போது திறந்தவர்கள் சுற்றிலும் பார்க்க அது ஒரு பச்சை போர்வை போர்த்திய காடு. அதாவது அவர்களது ஊர்காடுதான். பாரதி தன் கையில் இக்கணம் வரை பொத்தி வைத்திருந்ததை விரித்து பார்க்க அவனது உள்ளங்கை அளவே இருந்த சிறிய வெள்ளிச்சாவி ஒன்று அதனுள் இருந்தது. அது அவர்களுக்கு சேர வேண்டிய புதையல் பெட்டியின் சாவை. அதை அவர்களுக்கு கிடைக்க வைப்பதற்காக தான் சமயசீரதன் புயல் காற்றாய் உருமாறி அக்குகையில் இழுத்துச் சென்றான். அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சில பல மாயைகளையும் அதற்குள் நிகழ்த்தினான். அச்சாவி இவர்கள் கையில் ஐக்கியமாகிய போனதும் குகையை விட்டு அவர்களை அவசரப்படுத்தியவன் பழைய இடத்திலேயே அவர்களை கொண்டு வந்து சேர்த்துவிட்டான். அதாவது புதை கொண்டிருக்கும் ஆலமரத்திற்கு அருகில். ஆம், அதற்குத்தானே மண் தரையில் பாந்தமாய் விழுந்து கிடந்தனர் இருவனும். அதற்கு நேதராக அந்த சிறுமிகள் கடத்தி வைத்திருக்கும் அச்சிறு ஓட்டிவிடும் இருந்தது. அதை கண்டதும் சனாபாரதி இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள தங்களது கையில் இருந்த சாவியும் எதனுடையது என்ற உண்மையை உணர்ந்தும் சூரியன் கண்ட வெண் தாமரை ஜோடியாய் இதழ் பூத்தனர். அப்போது அந்த வீட்டிற்குள் இருந்த லபோ திபோ வென்று கத்தலும் வழி கூவலும் அதிரடியாக வர திடுக்கிட்டு பயந்தவர்கள் ஒருவர் கையை மற்றவர் இறுகப்பட்டு கொண்டு வீட்டின் ஜன்னல் வழியாக சென்று மறைந்து நின்று அங்கு என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்க அங்கு கண்ட காட்சியினை கண்டுவிட்டு இவர்களது விழிகள் 4ம் வெளியே பிதுங்கி இதயம் துடித்து சதைகள் எல்லாம் நார் நாராய் கிளியாத குறைதான். பயத்தில் உடல் முழுக்க குப்பென்று வியர்த்திவிட வறண்டு கை கால்கள் எல்லாம் நடுக்கத்தில் நாட்டியமான துவங்க அதையெல்லாம் கிரகிக்க முடியாத சனா குட்டி துடித்து அடங்கிய விழிகளை நன்றாக பொத்தி கொண்டவள் தன் அண்ணனின் தோளில் அவசரமாய் முகம் புதைத்து கொண்டாள்.
நட்டு வைத்த பொழுதும் நடுக்கமாய் நழுவிக் கொண்ட நாணலாய் நங்கையின் ஸ்பரிசமான இளைவேனில் பொழுதும் உள்ளம் அதை சற்றே கிளியை கிளப்பிவிட்டு பயப்படுத்துகிறது. திரும்பும் இடமெங்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிசயமும் தூபமாய் இதயத்தை துளிர்விட்டு வேரூன்றி போகிறது. கண்கள் அது காணும் காட்சிகளெல்லாம் கர்ம பலனை இயற்றுகிறது. இனிக்க அல்லவா, அல்லது எங்களது இறுதி நிமிடத்தை நாங்கள் எண்ணுவதற்கா என்று புலம்பியது அறியாது புதிராய் உயிர்த்து நின்றது. அவ்வினாக்கள் தோற்றும் பாரதிக்கும் சனாவுக்கும். கவி நின்ற தோற்றம் அவர்களை பிரமிக்க செய்திருந்தது. 1/2 அடி இருப்பவளின் தோற்றம் 6 அடி மனிதனின் புஜபல பராக்கிரமத்தினை கொண்டிருக்க, அவளை சுற்றி நின்ற ரவுடி கும்பலும் அது ஏக்கத்துக்கும் அச்சத்தினை அள்ளி தந்திருந்தது. வீட்டில் இருப்பவருக்கும் வெளியே நின்று அவளது கோர முகத்தினை கண்டு நடுங்கிக் கொண்டிருப்பவளையும் தவிர்த்து ஓர் ஓரமாக கை கட்டி நின்று அவளையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது சமயோர சீதனுக்கு தானே தெரியும் பெண்மகளின் அழகும் ஆதுரமும். ஆம், அவளைதான் இப்பொழுது இந்த ஜென்மத்தில் பிறப்பித்திருக்கும். இக்கவிதான் போன ஜென்மத்தில் சமயோசீதனின் ஊனுரைந்த ஒருதல காதலி, அதாவது கவிதாருண்ய குமிழி. அவளது அப்போதைய பெயர். ஏற்கனவே பாரதியிடம் அவனுக்கு சேர வேண்டிய புதையலின் சாவியை அவன் கையில் கனச்சித்தமாய் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். தனது அடுத்த கட்ட ஆட்டத்தினை ஆரம்பித்து விட்டான். தன்னவளையும் அவளை சேர்ந்தவர்களையும் கடத்தி வந்திருக்கும் இக்கோமாளிகளை எல்லாம் ஒரு வழி செய்திட வேண்டாமா? நிச்சயம் செய்தாக வேண்டும் தானே. அதற்காக இத்திரு ஆட்டம், சமயோசிதனின் பெரும் ஆட்டம். குழந்தையின் பிஞ்சு முகத்திலிருந்து கொடூரத்தினை கண்டு கடத்தல்காரர்கள் அரண்டு நிற்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை ஒன்றும் இல்லை என்பது போல் ஆழி பேரொலாய் உருவெடுத்த கவி மற்றும் அவளது தோழிகளின் நர்த்தனம் அந்த ஓட்டி வீட்டையும் தாண்டி ஊர் எல்லை வரை எதிரொலித்தது. நம் வான்கள் எல்லாம் உச்சக்கட்ட, அதாவது அப்பூதம் கொடுத்த பூதாரண சக்தியில் ரவுடிகள் எல்லாம் தனித்தனியாக கழட்டி மாட்ட துவங்கினர். அவர்கள் அலறிய சத்தம் கேட்டு அவ்வீடு நிலநடுக்கம் வந்ததை போல் ஆட்டம் கண்டதென்றால், அதை கண்ணார கண்டிருந்த பாரதி சானாவுக்கும் இதயம் எக்கு தப்பாய் தொடுத்து நிலை குலைந்து போனார்கள். சிறுமிகள் ஒவ்வொரு அடியிலும் வாங்கியவர்கள் எல்லாம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போக, இச்சின்ன பாசமலர்களும் தற்போது முளைத்திருந்த பசி தாகம் கூட பாலங்கிணத்திற்குள் விழுந்து மாய்ந்தொழிந்தது போனது. இவர்களுக்கு தான் இதுவே தவிர சமயோர சீதனுக்கு நடப்பவையெல்லாம் கண்டுவிட்டு உள்ளமெங்கும் பேரானந்தம் பெருங்காவியமும். எத்தனை எத்தனை யுகங்களுக்கு பின்பு பார்க்கிறான், ரசிக்கிறான் தன்னவளையும் அவளது அருங்கொணரும் அழகு பதுமை முகத்தையும். எத்தனை யுக தவம் இது, வரம் இது, காத்திருப்பு இது. அவளை இப்படி ஒரு முறையேன்னு பார்த்துவிட மாட்டோமா, அவள் நிழலையாவது தொட்டிவிட மாட்டோமா என்ற ஆசையும் ஏக்கமும் தானே அவனை இத்தனை ஆண்டுகள் பூதமாக உழவ வைத்தது இப்பூலோகத்தில். அவனுக்கு அவளோட வாழவும் தேவையில்லை, அவளை அள்ளி அணைத்து ஆரோதிக்கவும் தேவையில்லை. அதற்கான வரத்தையும் அவன் வாங்கி வரவில்லை. தனக்கு மோட்சம் கிடைக்குமா என்பதை பற்றியும் அவன் யோசித்திடவில்லை. காரணம், தனக்கு பிறப்பிலேனே தன்னவளை கண்டுவிட்ட ஆத்ம திருப்தியில் மோட்சம் என்ற ஒன்று கிடைத்தாலும் அவள் குழந்தையாயிற்றே, பசுமை மாறா பிஞ்சு பூங்குழலாயிற்றே. அத்தகைய ஒரே காரணத்திற்காக ஒரே ஒரு முறை மட்டும் அவளை கண்ணார கண்டு களிப்புற்ற நினைத்தான். அதற்காகவே இத்தனையும் செய்தான். இப்போது அதெல்லாம் நிறைவேறிய பட்சத்தில் இப்பூமியில் உள்ளவிய காலங்கள் ஆண்டுகள் போதும் என்று கடவுளின் ஆசையோடு இன்னும் சற்று நேரத்தில் மன நிம்மதி பெற்று ஆசைகள்லாம் நிறைவேறிய மகிழ்வோடும் சொர்க்கலோகம் செல்லவிருக்கிறான். அதுவும் இன்னும் சிறிது மணித்திலியங்களில். ஆடி அடங்கி அனைத்தையும் அனுபவித்து வாங்கி அடியின் எல்லாம் மறந்து கந்தர் குளமானவர்கள் மயக்கத்தின் வீழ சிறுமிகளின் ஒட்டுமொத்த சக்தியும் மீண்டும் சமயோசிதனால் உறிஞ்செடுக்கப்பட்ட பட்சத்தில் அவர்களும் தன்னிலை மறந்து இயல்புக்கு திரும்பி நின்ற இடத்திலேயே சுருண்டு சரிந்தனர். இதுவரை அந்தரத்தில் பறந்து அந்தளி சிந்தலையாக அடியில் துடித்தவர்களை எல்லாம் கண்டு பிரமித்து நின்ற சனாவும் பாரதியும் சிறுமிகள் எல்லாம் சுயநனவற்று விழுந்ததும் அவ்வீட்டின் வாசற் கதவினை நோக்கி தடதடவென ஓடினர். இருவரும் கதவை தட்டப்போக அதை மின்னல் வேகத்தில் பட்டென திறக்கவும் முதலில் நடுங்கியவர்கள் பிறகு தங்களை சமாளித்து கொண்டு உள்ளே புகர அவ்விடமே மாயாத அமைதி. இன நடக்கப் போவதையெல்லாம் பாரதி பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் பூதமும் அங்கிருந்து விடைபெற்றிட இவன் அவசரப்படுத்தினான். அடியே அரிசி மூட்டை, முதல்ல தண்ணி ஏதாவது கிடைக்குதான்னு பாருடி, இவங்க முகத்துல தெளிக்கலாம். பார்க்க எல்லாரும் சிட்டில இருக்கவங்க மாதிரி இருக்காங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வேற இருக்காங்க. ஆனால் இவங்க இங்க எப்படி வந்தாங்கன்னு புரியல. ஒருவேளை இந்த ரவுடி பசங்க தான் கடத்திட்டு வந்தாங்களோ என்னவோ, அதனாலதான் அடிச்சாங்களோ இந்த குட்டி பொண்ணுங்க. ஆனா எப்படிடி மலைமாடு மாதிரி இருக்க இவங்கள போய் இந்த சின்ன வாண்டுங்க அடிச்சு துவம்சம் பண்ணாங்க? எப்ப இந்த காட்டுக்குள்ள புதையல் எடுக்க போறதோ சொல்லிட்டு வந்தோமே, அப்போதுல இருந்தே இங்க எல்லாம் ரொம்ப மர்மமா தாண்டி நடக்குது. அந்த குகைக்குள்ள கூட அப்படிதான் ஏதேதோ மாயாஜாலம்லாம் நடந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதுவே மறைஞ்சு போயிடுச்சு. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா நடந்த வரைக்கும் சூப்பர் லடி முண்டக்கண்ணி. குதூகலித்து பாரதி புலம்பி முடித்திருந்த நேரம் அங்கிருந்த மூலையில் கிடந்த தண்ணீர் பாட்டிலோடு அவன் அருகே வந்தாள் சனா. அதை வைத்து மயங்கி கிடந்த ஒவ்வொரு வாண்டுகளின் முகத்திலும் நீரை தெளிக்க 5 நிமிடத்திற்கு பிறகே விழித்திருந்தவர்கள் சுற்றிலும் கண்டுவிட்டு மலங்க மலங்க முழித்தனர்.
கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இங்கு நடந்த பிரளயங்கள் எதுவுமே அந்த பஞ்சமுகங்களுக்கு நினைவில்லை. ஆனால் பூங்குழிகளின் பஞ்சு உடம்பெல்லாம் அடித்து பாட்டார் போல் பயங்கர வலி. அத்தோடு இந்த கும்பலை யார் இப்படி சாத்தியது என்ற யோசனையும் கூடவே இருந்தது. வீட்டை சுற்றி சுற்றி ஆராய்ச்சி செய்துவிட்டு தன்னெதிரே இருந்த தனது உடன்பிறப்புகளை ஆழ்ந்த பார்வை பார்த்தவர்கள்தான் பார்த்து கொண்டிருந்தனர் சனாவும் பாரதியும். அவர்கள் ஏழ்வரின் முகத்திலும் எதையோ அடைந்துவிட்ட மகிழ்ச்சியும் நிம்மதியும் போட்டுக்கொண்டு கிளம்ப தன்னிச்சையாக தோன்றிய சிறு புன்னகை நீண்ட சிரிப்பாக விரிவடைந்திட உடன்பிறப்புகள் 14 விழிகளும் ஒன்றுடன் ஒன்று நெடுநேரமாக அவர்களை மீறி பாசத்துடன் கலந்துரைவாடியது. நெஞ்சிலும் ஆத்ம திருப்தி அலைக்கழிக்க நாடி நரம்பெங்கும் மகிழ்ச்சியின் சாரல். பல்லாண்டுகள் கழித்து ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் அல்லவா? அவர்கள் யாரையும் யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. ஆனாலும் உயிர் துடித்தது, ஜீவனை ஈர்த்தது அவர்களின் இணைந்த பார்வை. இரத்த பந்தங்களின் சங்கமம் அல்லவா? அதுவே அங்கு மௌனமொழி கொண்டு மையலாய் இதயமளித்தது. சனாவும் பாரதியும் ஒருவரின் முகத்தை மற்றவர் காரணம் தெரியாம சிரிப்புடன் பார்த்து கொள்ள அந்த பஞ்சமுகில் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. ஐவரும் ஒருமித்த குரலில் அண்ணா என கத்த கேட்ட பாரதிக்கு உடலது உஷ்ணத்தாளியில் விரைத்து போக அதிர்வாய் திடுக்கிட்டு நெஞ்சை பற்றியவனுக்கு கண்களது அந்த சனமே கசிய துவங்கியது. ஆதரவிற்காக தன்னருகே இருந்த சனாவின் கையை பற்றி கொண்டவன் அந்த ஐவரையும் நோக்கி கண்கள் பணித்து தலையசிக்க எப்போதரா என்பதை போல் ஆவலாய் ஒருவித பாசமான நொடியும் தாமதிக்காது அவன் மீது தாவி விழுந்தவர்களை ஐவரையும் பாசமாக அரவணைத்து கொண்டு பாரதியின் சின்னஞ்சிறு பிஞ்சு பூங்களில் இரண்டும் இருந்தது. தனது 5 தமைக்குகளையும் தன்னை மறத்து வாரி கட்டி கொண்ட பாரதி அக்காட்சியினை கண்டு முகம் சிரித்து வாடியிருந்த சனாவையும் இழுத்து தன்மேல் போட்டுக்கொண்டான். 10 வயது சிறுவன்தான் அவன். ஆனபோதும் சடுதியில் அவனுக்குள் உதித்திருந்த தாய் உணர்வு அவனை என்னவோ செய்து ஆட்டிப்படித்தது. சிறுவனின் தலைக்குள் கருப்பு வெள்ளை படங்களாய் தங்களது முன்ஜென்ம காட்சிகள் எல்லாம் திரைகளாய் விரிய அதன் அர்த்தங்கள் எதுவும் அப்பாலகனுக்கு புரியவில்லை என்ற போதும் இவர்கள் எல்லாருமே தன்னவர்கள்தான் என்ற உண்மை மட்டும் அவனது பிஞ்சின் நெஞ்சில் ஆழப்பதிந்து போனது. அந்த அருமுக விளக்கொளி தேவிகளையும் உடனே அழைத்து கொண்டு அவ்வோட்டு வீட்டினை விட்டு வெளியே வந்தவன் புதையலை பற்றிய விவரங்களையும் அதற்கான தான் சனாவும் கண்ட அரிய காட்சிகளையும் அதற்கு பலனாய் கிடைத்த புதையலின் சாவியையும் அந்த பஞ்சமூலைகளையும் விலாவாரியாக விளக்கி காட்டியவன் அவர்கள் அழைத்து கொண்டே அந்த ஆலமரத்தருகே வந்து நின்றான். அவர்கள் அங்கிருந்து சென்ற அடுத்த நொடி அந்த வீட்டின் ஒரு வழியாய் அங்கெங்கு அலைந்து திரிந்து அடைந்தவர்கள் காவலர்கள் சிங்கத்தின் கூட்டம் திறந்து கிடந்த வீட்டிற்குள் மடமடவென நுழைய 5 பேர்கள் இணைந்த அக்கடத்தல் கும்பல் தான் அங்கு ஏகப்பட்ட சேதாரங்களுடன் மூளை கொன்ற சிதறி கிடந்தனே தவிர சிறுமிகள் யாரும் அவ்விட இல்லை என்றதும் சிங்கத்திற்கு சினம் மூண்டிட அதை அடக்க முடியாத அந்த வேங்கை ஏற்கனவே புண்பட்டு கிடந்தவர்களை போட்டு புரட்டி எடுத்து சிறுமிகளை பற்றி விசாரிக்க அவளது அடிதனில் மேலும் மேலும் நைந்து பிந்து போனவர்கள் வாயை மட்டும் திறவே முடியவில்லை. அப்பெரும் ஆலமரம் பல நீண்டு தொங்கிய விழுதுகளை தனது பாதுகாவலாய் பறிப்பு வைத்திருக்க அதன் அடியில்தான் புதையல் இருக்குது என்று தகடு மூலமா அறிந்து வைத்திருந்த பாரதி அதை எப்படி அதன் அடியில் இருந்து எடுப்பது என்று ஆழமாய் யோசிக்க துவங்கியிருந்தான். யோசையின் பலனாய் அந்த பிஞ்சு மூளைக்குள் விடையொன்றும் உதிக்கவில்லை. மாறாக நேற்று வரை பயமுறுத்தி வைத்திருந்த அந்த ஆலமர விழுதினை பிடித்து தூங்கி ஊஞ்சலாடுவதற்காக இந்த நொடி ஆசை பிறந்தது. அடுத்த கணம் ஆளுக்கொன்றாய் அவ்விழுதுகளை கைப்பற்றியவர்கள் திசை கொன்றாய் அதை பிடித்து கொண்டு குரங்காட்டம் போட அதையெல்லாம் அம்மர உச்சியின் விளிம்பில் தலைகீழ் தொங்கியிருந்த சமயோசிதன் களிப்புடன் பார்த்திருந்தான். அவன் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் அந்த புதையலை அவர்களுக்கு தூக்கி கொடுத்திருக்க முடியும். ஆனால் சிறுவர் அருகே அவர்களுக்கு சற்று நேரம் ஆட்டம் காட்ட நினைத்து அமைதி காத்தான். அடித்து போட்ட கும்பலிடமிருந்து தகவல் எதுவும் கிடைக்காமல் போக கடுப்புற்ற காவல்துறையினர் அவர்களை குற்றையூரும் குலையூரமாக தரத்தரவனை இழுத்து கொண்டு சென்று ஜீப்பில் பூட்டிவிட்டு குழந்தைகளை காணவில்லை என மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க மேலும் சில போலீஸ் படையுடன் சிறுமிகள் பெற்றோரும் அடுத்த சில மணி நேரங்களில் தக்கமது வாகனங்களில் பூஞ்சொலி கிராமம் வந்து சேர்ந்தனர். இத்தனைக்கும் ரவுடிகளை இழுத்து கொண்டு வீட்டை ஒட்டி கிளம்பிய காவல்துறையினர் அந்த ஆலமரத்தை கடந்துதான் இக்கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அதன் விழுதுகளை விளையாடி கொண்டிருந்த சிறுமிகளை பார்க்கத்தான் வேண்டும். ஆனால் பார்க்கவில்லை. சமயோசிதன் பார்க்க விடவில்லை. அவர்களை சுற்றி கண்ணுக்கு தெரியாத மாய வலையினை பின்னி அதற்குள்ளேயே மற்றவன் கண்களுக்கு தெரியாதவாறு இவர்களை எல்லாம் ஒழித்து வைத்துதான் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை சிறுமிகள் தங்களது சேட்டைகளை அடக்கிக் கொண்டிருந்ததே பெரிய விஷயம் என்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக அவை அழுத்திவிட துவங்கினார். கவிதான் அதையும் முதலில் செய்தாள். பாரதியை வெகு நேரமாக தலை சாய்த்து பார்த்திருந்தவள் அவன் தலையில் ஏதோ ஒன்றை தேடினாள். அவனும் முதலில் அவள் செய்கையை காரணம் புரியாது விழித்தவன். பிறகு அவள் விழிப்போகும் திசை அறிந்து கொண்டு தலையை தடவி பார்த்தவாறே விலையசைவாள் என்ன என்றாள். அதை உணர்ந்து நமட்டு சிரிப்பு சிரித்தவள் இல்லைன்னா பாரதி தானே உங்க பேரு என்றால் வேண்டுமென்று ஒவ்வொரு வார்த்தையாக இழுத்து. அவனும் விஷயம் புரியாமல் ஆம் என்று அப்பாவேக தலையசித்து சனா ஏன் கேட்கிற அவனை பார்த்து இப்படி? கவி இல்ல பூதம் வந்துச்சு புதையலோட சாவி கொடுத்துச்சிங்க. அப்படின்னா இவனும் பூதம் தானே இருக்கணும்.
அதான் பேரு ஜீனியோன்னு நினைச்சேன். தலையில் குடுமி எதுவும் இருக்கான்னு பார்த்தேன் என சொன்னதும், பாரதி மலங்க மலங்க முழிக்க, மற்ற 5ம் அவன் முகம் போன போக்கினைக் கண்டு கொல்லென சிரிக்க, இவனோ அசடு வலியவும் அங்கு சிரிப்பு சத்தம் இன்னும் அதிகமானது. அவனின் உடனிருந்து சிரித்து முடித்தவன், உங்களுக்கு ரொம்ப தான் பக்கிங்களா குசும்பு என்றான் பொய்க்கோவத்தில் அந்த அறுவரையும் மூக்கு முட்ட முறைத்து. அவர்களோ இன்னமும் அடங்காத சிரிப்புடன், அது என்னவோ தெரியலண்ணா, உங்க முகத்த பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது என்று விட்டு, முகத்தை அஷ்டகோணலாக்கி வக்கணைக்க, சில்லுவண்டு பக்கிகளா, என் கூட பொறந்தன்னு ஒண்ணே ஒண்ணு இருந்தாலே, அதோட இம்சை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. என்ன வேணும்னு நல்லா வச்சு செஞ்சிடும். இப்ப எக்ஸ்ட்ரா 5 டிக்கெட் வேற கூட சேர்ந்திருக்கு. இதுக்கப்புறம் என் நிலைமை என்னன்னு சொல்லவா வேண்டும்? விஷ பக்கிங்களா என புலம்பியவாறே தலையில் அடித்துக் கொண்டவன் எதையோ பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த நேரம், ஒரு பலத்த காற்று அந்த மாமரத்திலே அங்கும் இங்குமாய் அசைத்துப் பார்க்க, அதன் விழிகளில் தொங்கிக் கொண்டிருந்த 7 பேரும் அடுத்த சூறாவளிக் காற்றில் அலறிக் கத்த, அவர்களை மேலும் நடுங்கச் செய்யும் விதமாய் ஒரு படுபயங்கர சிரிப்பொலி அக்காட்டினை அசுரத்தனமாக நிறைந்து நின்றது. அச்சத்தில் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் அரண்டு அமைதியாகிவிட்டிட, திடீரென்று ஒலித்த அச்சத்தங்கள் நிறுத்தப்பட்டு அவ்விடமெங்கும் மயான அமைதி நிலவ, இவர்களுக்கோ அந்த சூழல் மேலும் அவர்களது அடிவயிற்றில் புளியை கரித்து ரசம் வைத்தது. அச்சமயம் ஒரு செருமக் குரல் கேட்கவும், தங்களது புத்தியும் காதையும் ஒருமித்து தீட்டியவர்கள் வந்த செருமலை நோக்கி கூராக்க, அங்கு ஆலமரத்தில் பறந்த கிளையொன்றில் மெல்லிய கருப்பு புகையுடனான மங்கலான உருவம் என்று தென்பட்டது. என்ன குழந்தைகளா, பயம் கொண்டீர்களா என்ற ஒருவித மாயக்குரல் அதிலிருந்து அவர்களை நோக்கி ஒலிக்கவும், உடலெல்லாம் புல்லரித்து அக்குரல் கொடுத்த மகிமையில், கூறுங்கள் கண்மணிகளா என்ற அடுத்த வரை வாக்கியத்தில் அலட்டான கவி, என்ன தீவட்ட தலையண்டா அவன், கண்மணி காது மணிண்டு என்று கடுப்பாகவும், அதானே சரியான வாண்டு தான் தலையா இருக்கானே என சனாவும் உடன் இருந்து கொள்ளவும், மீண்டும் பூதமிடத்தில் ஒரு மெல்லிய நகைப்பு. பயம் ஒன்றும் வேண்டாம் என் இனிய சீமாட்டான் மற்றும் சீமாட்டிகளே, என் பெயர் சமயோசீரதன். நான் தான் பாரதி தங்களிடம் உரைத்த பூதம். புதையலின் சாவியை உங்களிடம் ஒப்படைத்ததும் நானே. அது உங்களுக்கு சேர வேண்டியது. அதை பத்திரமாக உங்களிடம் ஒப்படைப்பதற்காக தான் இத்தனை யுகங்கள் கடந்தும் இங்கு நான் பூதமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போது நான் நினைத்தபடியே அதை உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் என் ஆசையும் நிறைவேறிவிட்டது. எனக்கு முக்தியும் கிடைத்துவிட்டது. ஆதலால் இன்னும் சிறிது நேரத்தில் நான் விடை பெற்றே ஆக வேண்டும் என்றது பூதம் கனிவாக. அபர்ணா, ஓ, அப்ப நீங்க தான் அந்த பூதமா? உங்க பேரு ஜீனி இல்லையா? சமையோர சீதனா என்றதும் புன்னகைத்த பூதம், தங்களுக்கு எப்படி அழைக்க பிரியமோ அப்படியே என்னை அழைத்துக் கொள்ளலாம். எனக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லை என்றதும், அப்போ நான் உங்களை விஜய்னு கூப்பிடுறேன். இல்ல இல்ல, நான் தான் விஜய்னு கூப்பிடுவேன். நான் மகேஷ் பாபுன்னு கூப்பிடுவேன். இல்ல, நான் சித்தார்த் மல்கோரான்னு கூப்பிடுவேன் என சிறுவாண்டுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஆர்ப்பரிக்க, அவர்கள் தலையிலெல்லாம் பாரபட்சம் என்று கொட்டுகள் வைத்த பாரதி, வாயை மூடி தொலைங்க பக்கி குட்டிகளா, அதுதான் பூதமாச்சு, அதோட பேர் ஏதோ சம்சாக்குள்ள சீனின்னு சொல்லிடுச்சு, அப்புறம் என்ன விஜய் அஜித் சொல்லிட்டு இருக்கீங்க, பேசாம இருங்க என்றதும் வாண்டுகள் அனைத்தும் வாயை மூடிக்கொண்டன. சமயோர சீதன், சரி போதும், சண்டைகள் வேண்டாம், சமாதானத்திற்கு வருவோம். கவி உடனே, ஐய போது நிறுத்துப்பா தபா, தபா தபா சுத்த தமிழ் பேசி கொள்ளாத, நார்மலா பேசு நைனா என்றதும் கேட்டிருந்த பூதத்திற்கு அப்படி ஒரு சிரிப்பும் மகிழ்வும். இந்த பக்கிகளுக்கு கொஞ்சமாச்சும் பூதங்கிற பயம் இருக்கா? நம்மள பண்ண மாதிரியே அதிகிட்டையும் பாரபட்சம் இல்லாம வாயாடுதுங்க என பாரதிதாசன் சிறுமிகளின் பேச்சினை எண்ணி நொந்திக் கொண்டான். சமயோர சீதன், நீங்கள் சொல்வதைப் போல் எனக்கு பேச தெரியாது, மன்னிக்கவும் இளவரசியம் என சொல்ல, சுசி, இதோ பாருடா இந்த கஸ்மாலம் இளவரசி இளவரசின்னு கண்டமேனிக்கு சொல்லிட்டு தெரியுது பேமானி என்க, பாரதிக்கு சுவற்றில் மொட்டிக்கொள்ளாம் போலிருந்தது. ஒன்னாவது அடங்குதா பாரு என அயர்ந்து கொண்டான். சமயோர சீதன், கேளுங்கள் செல்வங்களே, நான் உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி கேட்பேன். அதற்கு நீங்கள் சரியான பதில் மட்டும் தந்துவிட்டீர்கள்னால் அடுத்த நிமிடம் இப்புதையல் உங்களிடம் தந்துவிட்டு நான் இங்கிருந்து விடை பெற்று விடுவேன். சனா, அப்படியா, எங்க போற தல நீயே? எனது உலகத்திற்கு. அது எங்க இருக்கு? ஆவி உலகத்தில் என்ற சமயோதரின் கூட்டில் முதலில் அதிர்வை காட்டிய சிறுமிகள் பீரபு இயல்பாகினர். சரி, கேள்வியை கேட்கட்டுமே. ஓ, கேளுங்க கேளுங்க என 7வரும் கோரசாய் கத்த, கவனியுங்கள். இவ்வுலகில் விலை மதிப்பா இல்லாத ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் இங்கு யாராலும் வாழ முடியாது. அப்படி வாழ நினைத்தால் அதில் உயிர் இருக்காது, உணர்வுகள் இருக்காது. இதுதான் விடுகதை. விடை உங்களிடமே இருக்கு. இதுக்கு பதில் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் என வினாவினை தொடுத்துவிட்டு பூதம் அமைதியாகிவிட, இந்த 7வரும் தொங்கிக் கொண்டிருந்த விழுதுகளிலிருந்து ஒவ்வொருவராய் இறங்கி ஆலமரத்தின் அடியில் வட்டமாக அமர்ந்தவர்கள் ஒன்றுக்கொன்று காதில் குசு குசுவென பேசிக் கொண்டிருந்தனர்.
7 ஆண்டுகளும் ஒன்றாக அமர்ந்து விடுதலைக்கான பதிலை தேடிக்கொண்டிருந்தனர். சுசி பணமா இருக்குமோடா? ஏன்னா அது இல்லாம தான் இங்க யாராலையும் வாழ முடியாது. நம்ம தலையெழுத்தே பல இடங்கள்ல இதுதானே நிர்ணயிக்கிறது. உடனே பாரதி, இல்ல பக்கி, விலை மதிப்பில்லாது நிச்சயமா பணமா இருக்க முடியாது. வேற ஏதாவது யோசி. அபர்ணா உடனே, அப்போ நகையா? அது விலை மதிப்பில்லாது தானே? அவள் தலையில் தட்டிய கவி, லூசு, நகைகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு. உன் காலி கிரவுண்ட்ல தீ வைக்க ஆன்சர் வேற வரும் என சொல்ல, சனா உடனே, அண்ணா அப்படின்னா காத்தா இருக்குமோ? ஏன்னா மூச்சு விடாமல் நம்மளால வாழ முடியாதே. அதுவும் விலை மதிப்பில்லாது தானே. உடனே அஞ்சனா, அப்படின்னா தண்ணீர் இருக்குமோ என சொல்ல, இப்படி ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக முன்வைக்க, அதெல்லாம் நாட்டமற்ற ஆழ்ந்த சிந்தையில் இருந்த பாரதிக்கு கன நேரத்தில் உதித்தது விடை. கண்கள் மின்னி காற்றுற்று வெள்ளமாகி குதித்தவன், ஏ பக்கிங்களா, இதுக்கான விடை அன்புடா, அரிசி மூட்டைங்களா என்றான் துள்ளலுடன். அதை கேட்டு அவனது சகோதரிகளும் ஆமோதிப்பாய் தலையசைத்து பெரு இன்பம் கொண்டனர். பானு உடனே, ஆமா அண்ணே, நீ சொல்றது உண்மைதான். இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத அன்பு ஒண்ணுதான். அது இல்லாம இங்க யாராலும் வாழ முடியாது. அப்படியே வாழ நினைச்சாலும் அதுல உயிர் இருக்காது, உணர்வும் இருக்காது என்றதும் ஒட்டுமொத்தமாய் எழுவரும் எழும்பி துள்ள, அதையெல்லாம் அமைதி புன்னைகளுடன் பார்த்து கொண்டிருந்த சமயோர சீதன், என் பிள்ளைகளை விடை கண்டு கொண்டீர்கள் போலும் என நமட்டு சிரிப்புடன் வினவ, ஆமாம் என கத்தியவர்கள், நீங்க கேட்டதுக்கான பதில் அன்புதான் என்றான் ஒருமித்த குரலில் மொத்தமாய். அதை கேட்ட பூதமும் ஆமோதிப்பாய் தலையசைக்க, சரியான விடை கண்டுபிடித்த பாரதியை கொஞ்சி தீர்த்து விட்டனர் அவனது சகோதரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து. சரிதான், மிக சரியான பதில், நன்று கண்டு கொண்டமைக்கு. சரி சரி, தங்களது பதிலுக்கு ஒப்பாய் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் கூறியவாறே கீழிருந்து மேல் நோக்கி தன் கையினை பூதம் உயர்த்த, ஆலமரத்தின் அடியிலிருந்து வேர்கள் எல்லாம் பீந்து தூர எறியப்பட்டு அதிலிருந்து புகைக்குள் பூகம்பமாய் கிளம்பிய கருப்பு நிற பெட்டி ஒன்று சமயோர சீதனின் கைக்கு வந்த நொடி பொன்னாய் மின்னி கண்கள் கூசியது. அந்த பெட்டி சரியாக பாரதியின் அளவிற்கு பெரிதாய் பளிச்சிட்டது. அவற்றை கண்ட நொடி சிறுமிகளின் முகத்தில் ஆனந்தம் அருவியாய் தாண்டவமாட, கையில் இருந்த அப்புதையல் பெட்டினை அண்ணன் தங்கிகளுக்கு மத்தியில் வைத்த பூதம், இது உங்களுடையதே, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்க. இது புதையல் நீங்கள் ஒரு காலத்தில் செய்த நன்மையால் உங்களுக்கு வித்தப்பட்டது. அப்படிப்பட்ட நீங்கள் நன்மையான காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியுமே தவிர, தீய காரியங்களுக்கோ அல்லது உங்கள் தவிர மற்ற யாருமோ இதை எடுத்து உபயோகித்தால் இதில் உள்ள அனைத்தும் மறுநொடி மண் துகள்களாக மாறி பயனற்று போய்விடும். நினைவிருக்கட்டும், இதை எக்காரணம் கொண்டும் மறந்துவிட வேண்டாம் என்ற சமய சிறுதனின் பூதம் அவர்களிடமிருந்து விடைபெற்று முக்தியாகி புகையாய் உருவெடுத்து உயிரிழந்து பறந்து வான் நட்சத்திரமாக மாறிப்போனது. இவர்கள் ஏழ்வரும் அப்புதையல் பெட்டினை கண் கொட்டாமல் பார்த்திருக்க, பூதம் அவர்கள் விட்டு சென்றதும் இவர்களுக்கு மறைவாய் அது எழுப்பிய மாயச்சுவரும் மறைந்து போக, இப்போது மற்றவர்களின் பார்வைப்படும் தூரத்தில் பாங்காய் இவர்கள் இருந்தனர். அந்நேரம் ஊருக்குள் சென்றிருந்த காவலர் படையும் குழந்தைகள் காணம் என்றதால் அவர்களது பெற்றோரும் உடன் இணைந்து கொண்டு மீண்டும் காட்டு வளைப்பாதையில் நுழைந்து ஆலமரத்தருகே நெருங்கியிருக்க, அவ்விடத்தில் தங்களது குழந்தைகள் எதிர்பாராமல் கண்டுவிட்ட பெற்றோரும் காவல் படையும் குழப்பத்துடன் அவர்களை நெருங்கினர். கூடவே சனா பாரதியும் பெற்றோரும் 2 நாட்களாக குழந்தைகளை காணோம் என்று ஊரெல்லாம் தேடிவிட்டு இப்போது வேறு வழியின்றி காட்டுக்குள் நுழைந்து தேடுவதற்கு வர கண்டு கொண்டனர் தங்களது கண்மணியாளர்களை. சற்று நேரத்திற்கு முன்பு இந்த ஆலமரத்தில் கடந்து செல்கையில் கண்ணில் பட்டிராத குழந்தைகள் இப்போது மட்டும் பட்டுவிட்ட மர்மத்தில் குழப்பமாய் அவர்கள் நெருங்கிய காவலர்கள் சிறுவர்களுக்கு அறிய பொன்னிறத்தில் இருந்த புதையல் பெட்டியினை கண்டு திகைப்புற்றனர். முதலில் தத்தமது குழந்தைகளை வாரி கட்டி கொண்ட பெற்றோர்கள் அவர்களுக்கு நடுவே இருந்த பெட்டியை கண்டு தாங்களும் அதிர்ச்சியுற்று அதை பற்றி சிறுவர்களிடம் கேட்ட, அவர்களும் அங்கு நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் தாங்கள் தனியாக கண்ட காட்சிகளையும் கண்டிருந்த அனுபவங்களையும் தங்களது பெற்றோருடன் சேர்ந்து சொல்லி முடித்திருக்க, கேட்டிருந்த அனைவரும் மயக்கம் வராத குறைதான். காவலர்களும் அதை காட்டிலும் சிறுமியர்கள் சொன்னதை நம்பியும் நம்பாமல் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருக்க, முதலில் தெளிந்த சிங்கம், நீங்க சொல்றது எந்த அளவு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, தெரிய அவசியமும் இல்லை. மண்ணுக்கு அடியில் இருந்து எடுத்த பொருள் எதுவா இருந்தாலும் அது எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அது சட்டவிரோதம் கூட என்ற சிங்கம் புதையல் பெட்டியை திறந்து அதற்குள் கொட்டி கிடந்த கண்களை பறித்த நவரத்தினங்களில் ஒன்றை கையில் எடுத்து பார்க்க, அவள் எடுத்த நொடிக்குள் அந்த வைடூரியம் மண் துகளாய் உருமாறி காற்றோடு காற்றாய் கலந்து போனது. திகைத்த சிங்கம் மீண்டும் ஒரு மரகத கல்லினை கையில் எடுக்கவும், அதுவும் தாமதமின்றி அப்போதே மண்ணாய் கரைந்திட, சட்டென நினைவுந்தலாக கவி சொன்னால் அவர்களிடம், போலீஸ் மேடம், இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த புதையல் எங்களுக்கானது. இதுக்கு நாங்க மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். மீறி வேறையாவது இதை சொந்தம் கொண்டாடினாலோ இல்ல தொட முயற்சித்தாலோ கூட இது மொத்தமும் மணலாய் தான் மாறிடும்னு சமய சிறுதன் பூதம் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. கவி சொல்லவும் அதை நம்பாத காவலர்களும் சிறுமியரின் பெற்றோரும் பெட்டிக்குள் இருந்த நவரத்தினங்களை எடுத்து ஒவ்வொருவருவாய் சோதித்து பார்க்க துவங்க,
அவர்கள் அதை தொட்டதுமே முன்னமே அனைத்தும் பஸ்மமாகியதுதான் மிச்சம் தவிர யார் கையிலும் அது நிலைக்கவில்லை என்றதும் சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் பதற்றமாகி போக அவர்களை அடக்கும் விதமாய் 7 சிறுவர் சிறுமிகளும் புதையலுக்குள் இருக்கும் கற்களை தங்களது கைகளில் எடுத்துக்கொண்டு தங்களை பெற்றோர்களிடமும் காவல்துறையிடமும் நிரூபித்து காட்ட அவர்களிடம் இருக்கையில் மட்டும் அது எதுவும் மண்துகளாய் மாறமில்லாமல் ஒளிவீசி கண்களை கூச செய்திட வாயெடுத்து போயினர் மற்றவர்கள். பாரதி உடனே, பாத்தீங்களா, நாங்க சொன்னதுதான் உண்மை. எங்களை மீறி இதை யாராலும் உரிமை கொண்டாட முடியாது. மீறி தொட்டா என்ன ஆகும்னு இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே பானு, இல்ல உங்க அரசாங்கத்துக்கு தான் இது கண்டிப்பா வேணும் அப்படின்னா தாராளமா எடுத்துட்டு போங்க. நாங்க தடுக்க மாட்டோம். ஆனால் நீங்க மேலிடத்துக்கு இதை ஒப்படைக்கையில் பெட்டி நிறைய வெறும் மணல் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு குண்டுமணி பொன்னகை கூட நீங்க பார்த்திட முடியாது. உடனே சனா, ஆமா, நாங்க சொல்றத சொல்லிட்டோம். அதுக்கு மேல உங்க இஷ்டம், அவ்வளவுதான். சிறுசுக்கள் எல்லாம் தங்கள் பக்கத்தில் உள்ள நியாயங்களை சொல்லிவிட்டு முறுக்கிக் கொள்ள இதற்கு மேல் பேசுவதற்கு ஏதுவுமின்றி புதையலை அங்கேயே விடுவித்து மௌனமாய் அம்மிடம் விட்டு நடையை கட்டியது காவலர் படை. மூச்சாகி கிடந்த ரவுடி கும்பல்களை உடன் ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி பயணமாகிட இப்போது இப்புதையல் பெட்டியை யார் வைத்துக் கொள்வதென்ற கேள்வி அந்த 5 சிறுமியரின் பெற்றோருக்கும் மத்தியில் எழ சந்தேகமின்றி அவர்கள் 5 பேரின் வாயிலிருந்து முழு மனத்துடன் வந்த வார்த்தை இது பாரதியிடமே இருக்கட்டும் என்பதுதான். அவனுடன் இவர்கள் இருந்து முழுதா 2 மணி நேரம் கூட இல்லை. ஆனபோதும் அவன் தங்களுக்குள் பாதியன்றே உணர்வு மட்டும் முழிக்கொண்டு செதுக்கியதைப் போல் உளமாற பாய்ந்தோடி போனது. அப்பிஞ்சுகளின் நெஞ்சம் தனில் அவன் மீது அப்படி ஒரு நம்பிக்கையும் பேரன்பும் உயர்த்திவிட்டது. இந்த குறுகிய நிமிடத்திற்குள்ளேயே சிறுமிகளின் பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அவர்கள் யாரும் தங்களது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. தாங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதை ஒட்டி இதன் மூலம் நன்மையான காரியங்களை செய்து அனைவருக்கும் உதவும் பக்குவம் வரும் வரை இந்த மொத்த புதையலும் பாரதியின் கைவசம் என்று உறுதியான இறுதி முடிவானது. அதற்கு மேலும் அவர்களால் வற்புறுத்த முடியவில்லை. காரணம், அதை மற்றவர்கள் தொட்டால் மணலாகிவிடும் என்பதால். எப்படியோ எல்லோரும் ஒருமித்த மனதாய் முடிவெடுத்து பாரதியிடம் அதையெல்லாம் ஒப்படைத்த பிறகு இப்போதே தனித்தனியாக பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம். சனாவும் பாரதியும் தங்களது வீட்டிற்கு செல்ல வேண்டும். மற்றவர்கள் அனைவரும் சென்னைக்கு திரும்பியாக வேண்டும். சிறுசுகள் மத்தியில் ஒருவரை விட்டு மற்றொரு பிரியும் நிலை ஒன்று வந்ததும் சிறு விசும்பல் ஆரம்பித்து பெரு அழுமையாக அவர்களது உணர்வுகளை வெடிக்க பெற்ற பிள்ளைகளை அமைதிப்படுத்த வழியின்றி பெற்றோர்களும் கலங்கி போக 5 சிறுமிகளும் பாரதியை பிடித்து கொண்டு தொங்கினர். அவனையும் தங்களுடன் வர சொல்லி வம்பு செய்து அதில் அவனுக்கு கண்கள் கசிந்து போக சனாவும் அதை கண்டு ஒரே அழுகை. இப்படியே 7 பக்கிகளும் ஒருவர் அணைத்து கொண்டு துக்கமாய் அழுது கரைய இறுதியாக அவர்களை எல்லாம் தேற்றி திடப்படுத்தியது பாரதியின் முறையென்றோ. தன் துக்கத்தினை அடக்கிக் கொண்டு அவர்களை எல்லாம் ஆறுதல் படுத்தியவன், ஒவ்வொரு முழு ஆண்டு தேர்வு விடுமுறைக்கும் வருடந்தோறும் தான் உங்களை அங்கு சந்திக்க வருவேன். நீங்களும் இங்கு என்னையும் சனாவையும் பார்க்க வந்து விடுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டு அரவணைத்தவன் குளம் கட்டிய விழிகளோடு கையசைத்து அவர்களை எல்லாம் அவர்கள் பெற்றோர்களுடன் சென்னை நகரத்துக்கு அனுப்பி வைத்தான். பஞ்சமுகிகள் அங்கிருந்து சென்ற பிறகு சனாவும் பாரதியும் புதையல் பெட்டியோடு தங்க வில்லம் வந்து சேர நிச்சலமான ஒரு வெறுமை குடிக்கொண்டது அவர்களை. ஏதோ பல வருடங்களாக உடனிருந்தவர்கள் துடிக்க பிரிந்து வந்ததை போல் துடித்து போனவர்கள் அவர்களது தாய் தங்கமணி அவள் சமாதானப்படுத்தி அணைத்து கொண்டார். அத்துடன் அந்த புதைப்பட்டியலும் அவர்கள் வீட்டில் இருந்த பழைய அறை ஒன்றுக்குள் பத்திரமாய் மறைத்து வைக்கப்பட்டிட இவர்களது வளமையான நாட்களும் கண்மூடி திறப்பதற்குள் நகர்ந்தோடி வருடங்கள் வந்து வளம் பெற்று நின்றது. 15 வருடங்களுக்கு பிறகு இப்போது பூஞ்சோலை கிராமம் அல்ல, அது ஒரு நகரம். இப்போது இலவச மருத்துவமனை, பள்ளிக்கூடம், மற்ற அத்தியாவசியம் என்ற அனைத்திலும் தலை தோங்கி உயர்ந்து நின்றது. அந்த ஊரிலேயே படித்துவிட்டு அங்கேயே வேலை பார்த்த நம் 7 சிறுவர்களும் இப்போது மருத்துவர்களாக ஒன்றாக இணைந்து பணியாற்றுகிறார்கள் அவ்விடத்திலேயே. பூஞ்சோலை மட்டுமின்றி அதற்கு அருகில் இருந்த மற்ற சின்னஞ்சிறு கிராமங்களும் பழுது பார்க்கப்பட்டு இப்போது நகரத்தின் விளிம்பாய் உயர்ந்து செழிப்புற்று நிற்கிறது. இந்த 7வரின் திட்டம் மற்றும் ஆசைப்படியே சமயோர சீதன் சொன்னதை போல் அதிலிருந்து ஒற்றை நாணயத்தை கூட தீய வழிகளில் அவர் உபயோகிக்கவில்லை. ஏன் தங்களது சுயநலத்திற்கு கூட ஒன்றையும் அவற்றிலிருந்து அவர்கள் எடுக்கவே இல்லை. மற்றவர்களின் நலவாழ்க்காகவும் மற்றற்ற நடந்த மாமனிதர்களாக உயர்ந்து நிற்கின்றனர். இப்போது அண்ணன் தங்கைகள் அனைவரும் ஒரே வீட்டில் பிரிவின்றி ஒற்றுமையுடன் உன்னத அன்புடன் உயிராக வாழ்கின்றனர். அவர்களை வாழ்த்திவிட்டு நாமும் விடை பெறுவோம். பாரதி, சனா, கவி, அஞ்சனா, அபர்ணா, சுசி, பானு என இவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு கொண்டு ஒற்றுமையுடன் உணவு உண்பதை அந்த ஆலமரத்தின் கிளை ஒன்றில் வீட்டிருந்த வெகு நேரமாக கண்டிருந்த சிட்டுக்குருவி ஒன்று நிறைந்த மனதுடன் அவ்விடமிட்டு பறந்து சென்றது தன் கூட்டினை தேடி. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சமயோர சீதன் தான். இத்துடன் கதை முடிந்தது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.